காலை வேளையிலே தேவனுடைய இந்த ஆராதனையை தேவனுடைய கரத்திலே ஒப்புக் கொடுத்து எங்களை நேசிக்கின்ற எங்கள் பரலோக தகப்பனே, இந்த காலை வேளைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த காலை வேளையிலே தகப்பனே, உம்முடைய ஜனங்களாய் ஆண்டவரே உம்மை ஆராதிக்கும்படிக்கு, உம்மை போற்றி துதிக்கும்படிக்கு நீ தந்தான இந்த காலை வேளைக்காக, இந்த நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. இந்த காலை வேளையிலே உம்மை வாழ்க வாழ்கன்னு வாழ்த்துகிறோம், உம்மை வரவேற்கிறோம். இந்த காலை வேளையிலே உம்முடைய பிரசன்னத்தினால் எங்களை நீ நிரப்பி ஆசீர்வதிக்க வரும்படியாக ஜெபிக்கிறோம். தொடக்கம் முதல் முடிவரைக்கும் நீரே ஆளுகை செய்து நீரே தலையாயிருந்த ஒவ்வொரு காரியங்களையும் நீர் நடத்தும்படியாய் உம்முடைய திவ்ய கரங்களுக்குள்ளாய் இந்த ஆராதனை முழுவதையும் ஒப்புக் கொடுக்கிறோம் ராஜா. நீரே தகப்பனே எங்களை ஆசீர்வதிங்க. ஆசீர்வாதத்தோடு உம்முடைய சமூகத்திலே இருந்து நாங்கள் கடந்து செல்ல பரிசுத்த ஆவியானவரே இந்த காலை வேளையிலே ஒவ்வொரு பகுதிகளை நீர் ஆசீர்வதித்து நீ உம்முடைய நாமம் ஒன்றை மயப்பட நீ நடத்த முடியாது. உம்முடைய திவ்ய கரங்களுக்குள்ளாய் ஒப்புக் கொடுத்து இயேசு நாமத்தினாலே ஜெபம் கேட்டு நிற்கிறோம் எங்கள் அன்பு தகப்பனே, ஆமென். பாடல் புஸ்தகத்திலே 12வது பாடல், சந்தோஷ கீதம் என்னில் பொங்குதே சர்வவல்ல இயேசு என்னை நேசித்தார் என்றான அந்த பாடலை அவருடைய ஆர்ப்பரித்து சந்தோஷமாக நிறைந்தான அந்த இருதயத்தோடு அவர் தந்தான அந்த ரட்சிப்பை நினைத்தவர்களாய், அவர் நம்மை மீட்டு கொண்டான அந்த பேரின்பத்தை நினைத்தவர்களாய் இந்த காலை வேளையிலே நாம் அவரை மயப்படுத்தி சந்தோஷ கீதம் என்னில் பொங்குதே என்றான அந்த பாடலை பாடுவோம். சந்தோஷ கீதம் என்னில் பொங்குதே சர்வவல்ல இயேசு என்னை நேசித்தார். பெற்றதாம் நன்மைகள் ஒவ்வொன்றாய் எண்ணியே பேரன்பு பொங்க என்றும் பாடுவேன். ஆட்பரித்து நான் ஆனந்தம் கொள்வேன். ஆண்டவர் சமூகம் என்னை தேற்றுதே. துன்பங்கள் யாவுமே துரிதமாய் நீங்குதே. என்ப இயேசு நாமத்தில் துன்பங்கள் யாவுமே துரிதமாய் நீங்குதே. என்ப இயேசு நாமத்தில் பேரின்ப கீதம் என்னில் பொங்குதே. போன நாட்கள் என்னை கர்த்தர் தாங்கினார். சோதனை சூழ்ந்து என் நம்பிக்கை குன்றிடும். சோர்ந்தழியாமல் என்றும் காத்ததால் ஆட்பரித்து நான் ஆனந்தம் கொள்வேன். ஆண்டவர் சமூகம் என்னை தேற்றுவே. துரிதமாய் நீங்குதே. என்ப இயேசு நாமத்தில் துன்பங்கள் யாவுமே துரிதமாய் நீங்குதே. என்ப இயேசு நாமத்தில் ரட்சிப்பின் கீதம் என்னில் பொங்குதே. இரட்சகரின் பாவம் முற்று மன்னித்தார். மாறிடும் அன்பை வேட்டோடிடும். மாதேவ அன்பில் என்னை காத்ததால் ஆட்பரித்து நான் ஆனந்தம் கொள்வேன். ஆண்டவர் சமூகம் என்னை தேற்றுதே. துன்பங்கள் யாவுமே துரிதமாய் நீங்குதே. என்ப இயேசு நாமத்தில் துன்பங்கள் யாவுமே துரிதமாய் நீங்குதே. என்ப இயேசு நாமத்தில் ஆனந்த கீதம் என்னில் பொங்குதே. ஆரவாரத்தோடு இயேசு தோன்றுவார். ஆவலாய் இழுத்தே ஆவியில் ஜெபித்தே. ஆயத்தமாய் நான் காத்து நிற்பதால் ஆட்பரித்து நான் ஆனந்தம் கொள்வேன். ஆண்டவர் சமூகம் என்னை தேற்றுவே. துன்பங்கள் யாவுமே துரிதமாய் நீங்குதே. என்ப இயேசு நாமத்தில் என்னில் பொங்குதே. சீக்கிரம் வந்தென்னை
சேர்த்துக் கொள்ளுவார். பொன்முடி வேந்தனாம் வேந்தனில் இயேசுவின் பொன் மாளிகையை நான் கட்டு சேர்வதால் ஆட்பரித்து நான் ஆனந்தம் கொள்வேன். ஆண்டவர் சமூகம் என்னை தேற்றுதே. துன்பங்கள் யாவுமே துரிதமாய் நீங்குதே. இன்ப இயேசு நாமத்தில் துன்பங்கள் யாவுமே துரிதமாய் நீங்குதே. இன்ப இயேசு நாமத்தில். பேரின்ப கீதங்கள் பாடல் புஸ்தகத்திலே பாடலன் 25 தேவாதி தேவன் ராஜாதி ராஜன் என்னுள்ள மந்தாரே என்றான அந்த மகிழ்ச்சி நிறைந்தான அந்த பாடலை அன்பான அந்த இயேசு நம்ம உள்ளத்திலே வந்து வாசம் செய்து நம்மளை நடத்துகிறான அவருடைய அந்த அன்பு கரங்களை அவருடைய அன்பான அந்த நடத்துகளை நினைத்தவர்களாய் எப்பொழுதும் அந்த மகிழ்ச்சி நிறைந்தவர்களாய் தேவாதி தேவன் ராஜாதி ராஜன் என்னுள்ள மந்தாரே என்றான அந்த பாடலை நாம் பாடி தேவாதி தேவன் ராஜாதி ராஜன் என்னுள்ளம் வந்தாரே. ஆனந்தம் பாடி அன்பரில் மகிழ்ந்து ஆடி பாடி துதிப்பே. தேவாதி தேவன் ராஜாதி ராஜன் என்னுள்ளம் வந்தாரே. ஆனந்தம் பாடி அன்பரில் மகிழ்ந்து ஆடி பாடி துதிப்பேன். பரலோக தேவன் பாரினில் வந்தார் பாவி என்னை மீட்கவே. இந்த பரிசுத்த இரத்தத்தை எனக்காக சிந்தி கழுவினாரே தூய்மையா. பரலோக தேவன் பாரினில் வந்தார் பாவி என்னை மீட்கவே. இந்த பரிசுத்த இரத்தத்தை எனக்காக சிந்தி கழுவினாரே தூய்மையா. என்னை ஏற்றுக்கொண்டார் பிள்ளையா. தேவாதி தேவன் ராஜாதி ராஜன் என்னுள்ளம் வந்தாரே. ஆனந்தம் பாடி அன்பரில் மகிழ்ந்து ஆடி பாடி துதிப்பேன். அன்பே
தேவாதி தேவன் ராஜாதி ராஜன் என்றுள்ளம் வந்தாரே. ஆனந்தம் பாடி அன்பரில் மகிழ்ந்து ஆடி பாடி இன்னல்கள் தொல்லைகள் இடர் வந்த போதிலும் சந்தோஷம் எனக்களித்தார். வாழ்வில் தடைகளை எதிர்கொண்டு முன்னோக்கி சென்றிட தைரியம் எனக்களித்தார். நித்திய நம்பிக்கை எனக்கு தந்தார். இன்னல்கள் தொல்லைகள் இடர் வந்த போதிலும் சந்தோஷம் எனக்களித்தார். வாழ்வில் தடைகளை எதிர்கொண்டு முன்னோக்கி சென்றிட தைரியம் எனக்களித்தார். நித்திய நம்பிக்கை எனக்கு தந்தார். தேவாதி தேவன் ராஜாதி ராஜன் என்னுள்ளம் வந்தாரே. ஆனந்தம் பாடி அன்பரில் மகிழ்ந்து ஆடி பாடி துதிப்பேன். அகிலத்தை ஆளும் சர்வ வல்ல தேவன் எந்தன் தகப்பனானார். கஷ்டங்கள் நஷ்டங்கள் வியாதிகள் மத்தியில் கரம் பெற்றி நடத்திடுவார். கைவிடாமல் நாம் போஷிப்பார். அகிலத்தை ஆளும் சர்வ வல்ல தேவன் எந்தன் தகப்பனானார். எந்தன் கஷ்டங்கள் நஷ்டங்கள் வியாதிகள் மத்தியில் கரம் பற்றி நடத்திடுவார். கைவிடாமல் தினம் போஷிப்பார். தேவாதி தேவன் ராஜாதி ராஜன் என்னுள்ளம் வந்தாரே. ஆனந்தம் பாடி அன்பரில் மகிழ்ந்து ஆடி பாடி துதிப்பேன். தேவாதி தேவன் ராஜாதி ராஜன் என்னுள்ளம் வந்தாரே. ஆனந்தம் பாடி அன்பரில் மகிழ்ந்து ஆடி பாடி துதிப்பேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நாம் இந்த உலக வாழ்க்கையிலே ரட்சிக்கப்பட்டவர்களாய், நாம் விசுவாசிகளாய் ஆண்டவர் நம்மை அழைத்து அவருடைய சமூகத்திலே வைத்து நாள்தோறும் அவருடைய கிருபையை தந்து, இரக்கத்தை தந்து, அவருடைய அன்பை தந்து, அவருடைய பரிசுத்த ஆவியை தந்து, அவருடைய வார்த்தைகளை தந்து அவர் எங்களை வழி நடத்துகின்ற அந்த வாழ்வு எல்லாம் அது ஒரு சாதாரணமான ஒன்றல்ல. ஆண்டவர் சொன்னதை போன்று எத்தனையோ ஜனங்கள் அங்கே உங்கள் பரிசேயரை பார்த்து சொன்னார், உங்கள் கண்ணிருந்தும் காணாதவர்களும் காதிருந்தும் கேளாதவர்களும் உணர்ந்து கொள்ளாதவர்களுமாய் இருக்கும்படிக்கு உங்கள் இருதயம் கொளுத்திருக்கிறது என்றார். இன்னும் அங்கே எத்தனையோ ஜனங்கள் காண விரும்பியும் காணாதவர்களாகவும், கேட்க விரும்பியும் கேட்காதவர்களாகவும், கேட்க முடியாதவர்களாகவும் இருக்கக்கூடிய அந்த வாழ்க்கையிலும் பலதரப்பட்ட ஜனங்கள் பூமியிலே வாழ்கின்றார்கள். அவர் தம்முடைய சீசரை பார்த்து சொல்லும் பொழுது சொன்னார், உங்களுடைய ஜனங்கள் உங்களுடைய கண்கள் காண்கின்றபடியினாலும் உங்கள் காதுகள் கேட்கின்றபடியினாலும் நீங்கள் பாக்கியம் உள்ளவர்கள் என்று சொன்னார். ஏன் அந்த பாக்கியம் என்றால், இந்த உலக வாழ்க்கையெல்லாம் கொஞ்ச காலம்தான், அங்கே அது நிலையற்ற வாழ்வு. ஆனால் நாம் மரித்த பிற்பாடு என்றென்றைக்கும் நாம் ஆண்டவரோடு கூட பரலோகத்திலே வாழ்கின்ற அந்த பேரின்ப வாழ்வு என்பது அந்த நித்தியத்துக்குரிய அந்த வாழ்வை இந்த தற்காலிகமான இந்த கூடாரத்திலே வாழ்கின்ற இந்த கொஞ்ச கால வாழ்க்கையிலே தேவன் அந்த ஒரு விலையேற பெற்ற அந்த மகிமையான வாழ்வை எங்களுக்கு கொடுக்கும்படிக்கு
இந்த அற்பகால வாழ்விலே நம்மை அவர் தம்முடைய சமூகத்திலே ஏற்று நம்மை ரட்சித்து அவருடைய ராஜ்யத்துக்கு உகந்த ஜனங்களாய் எங்களை பாதுகாத்து வைத்து வழிநடத்துகின்ற அந்த வாழ்வெல்லாம் ஒருவன் நித்தியத்தை அவன் கண்ட பிற்பாடுதான் இந்த தான் வாழ்ந்த இந்த பூமிக்குரிய இந்த வாழ்க்கை எவ்வளவு அங்கே அது அருவருப்பு இல்லாவிட்டால் அதுக்கு என்ன பெருமதி இருக்கின்றது, அதையெல்லாம் அப்போஸ்தலனாகிய பவுல் பூமியில் இருக்கும்போதே பார்த்து விட்டார். எல்லாமே கிறிஸ்துவுக்கு முன்பாக, இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பாக நான் பார்க்கும் பொழுது இந்த உலகத்தில் உள்ள எல்லாமே குப்பை தான், எல்லாமே அருவருப்பு தான், எதுவும் ஒன்றுமில்லை. அதை நித்தியத்திலே தான் போய் பார்க்க வேண்டுமென்றல்ல, பூமியிலே அதை அவர் பார்த்தார். நாம் கூட பூமியிலே ஒரு விசுவாசி அவ்வாறு அவன் பார்க்க ஆரம்பித்து விடுவான் என்று சொன்னால், இந்த உலகத்திலே எதுதான் அவன் தன்னை விட்டு போனாலும், எதுதான் அவனுக்கு இல்லாமல் போனாலும், தன்னோடு கூட ஆண்டவர் எப்போதும் தன்னோடு கூட வைத்துக்கொண்டு வாழ்கின்ற அந்த வாழ்வு தான் அவனுடைய வாழ்க்கையிலே உயர்ந்த பங்காக இருக்க முடியும். அதுதான் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்காக இருக்க முடியும். அந்த பங்கை கொண்டு ஒரு மனுஷன் பூமியிலே வாழ்ந்து விட்டால் அவன் நாளைக்கு மரித்தாலும் அவன் சந்தோஷமாய் மரிப்பான். நான் நாளைக்கு மரித்தாலும் சந்தோஷமாய் மரிப்பேன். நான் அவ்வாறு இந்த பூமியிலே வாழ்வதை விட நான் தேவனிடத்திலே போவதே அதிகமாக நான் விரும்புகின்றேன். தேவன் அவ்வாறான ஒரு வாழ்க்கைக்குள்ளே என்னை எடுத்துக்கொண்டால் நான் மிக மகிழ்ச்சியாக நான் போய்விடுவேன். ஏன் காரணம் என்னென்றால், இந்த உலகம் வாழ்க்கையிலே மனுஷன் எதை சம்பாதித்து கொள்ள முடியும்? அவன் வாழ்கின்ற வாழ்விலே தேவனை சம்பாதித்து கொள்ள வேண்டும், இயேசுவை ஆதாயப்படுத்தி கொள்ள வேண்டும். அதுவே அவனுக்கு லாபமானது ஒன்றாக அவன் வைத்து ஓட வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை தேவன் நமக்கு கொடுப்பதற்காகவே எப்போதும் நம்மை அவர் உற்சாகப்படுத்துகின்றவராக இருக்கிறார், நம்பிக்கை ஊட்டுகின்றவராக இருக்கிறார். ஆகையாலே தான் நம்முடைய தேவனுக்கு என்ன பேர் என்றால் நம்பிக்கையின் தேவன். என்ன பேர்? நம்பிக்கையின் தேவன். அவர் எப்படிப்பட்ட நம்பிக்கை தேவனாய் இருக்கின்றார் என்பதை நாம் பார்க்கும் பொழுது வேதாகமத்தினுடைய ஆரம்பத்தையே பாருங்கள். எப்படி வேதாகமத்தினுடைய ஆரம்பமே எப்படி ஆரம்பிக்கப்படுகிறது பாருங்கள். அந்த ஆரம்பமே ஒரு தோல்வியிலிருந்து தான் ஆரம்பிக்கின்றது. எத்தனை பேர் நாம் வேதாகமத்தை படிக்கும்போது அப்படியெல்லாம் சிந்தித்திருக்கிறோமோ தெரியவில்லை. அங்கே அந்த ஆரம்பமே ஆவியானவர் எழுதி அங்கே வைக்கும் பொழுது ஒரு தோல்வியிலிருந்தே அந்த ஆரம்பத்தை அங்கே பார்க்கின்றோம். அதை நாம் வாசிக்கலாம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து வாசிப்போம். ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாயிருந்தது. ஆழத்தின் மேல் இருள் இருந்தது. தேவாவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். பாருங்கள், தேவன் ஆதியிலே வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார், அழகாக சிருஷ்டித்தார். அந்த சிருஷ்டித்த அந்த வானத்தையும் பூமியையும் லூசிபர் அவன் பிசாசாய் மாறி என்ன செய்து விட்டான்? தேவன் படைத்த அந்த உலகத்தை எல்லாம் அலங்கோலமாக்கி விட்டான், அதை சீரழித்து விட்டான். இங்கே சொல்லுவார்கள் சரித்திரத்திலே, பூமியை தேவன் அழகாய் வைத்திருந்தது பூமியை கொண்டு போய் தண்ணிக்கு கீழே, அதாவது கடலுக்குள்ளே சமுத்திரத்துக்குள்ளே கொண்டு போய் அந்த பூமியை அவன் வைத்து விட்டானாம். அதான் அந்த ஆழத்தின் மேல் இருள் இருந்ததென்று அங்கே பார்க்கின்றதை போன்று அவ்வாறெல்லாம் அந்த பூமியை அவன் கெடுத்து விட்டான், சீர்குலைத்து விட்டான், அது ஒழுங்கின்மையாக்கி விட்டான், வெறுமையாக்கி விட்டான். தேவன் அழகாக அதை அந்தந்த இடங்களிலே வைத்ததெல்லாம் வெறுமையாக்கி எல்லாம் அந்த கோபத்தினாலே தன்னை தள்ளிவிட்டார். தான் பிசாசாய் மாறிவிட்டேன் என்ற கோபத்தினாலே எல்லாவற்றையும் சீர்குலைத்தான். அப்போது பாருங்கள், அந்த ஆரம்பமே எங்கிருந்து ஆரம்பிக்கின்றார்? ஒரு தோல்வியிலிருந்து ஆரம்பிக்கின்றது. அதாவது அது தேவனுடைய பார்வையிலே அது தேவனுக்கு ஒரு ஏமாற்றத்தை கொடுத்தது. ஏனென்றால் தேவன் அழகாக படைத்த அந்த பூமியை இவர் நாசமாக்கி விட்டார். அது தேவனுக்கு ஒரு ஏமாற்றத்தை கொடுத்தது. அதை எப்படி சொல்லப்போனால் தேவனுடைய பார்வையிலே அது ஒரு வீழ்ச்சி நிறைந்த ஒரு வாழ்வை போன்றிருந்தது. ஆனால் அப்படிப்பட்ட அந்த வாழ்விலிருந்து தான் தேவன் ஆரம்பிக்கின்றார். இதை ஏன் ஆவியானவர் இவ்வாறு எழுதி வைத்திருக்கிறார்? இந்த ஆரம்பம் அந்த அவ்வாறு ஒழுங்கின்மையும் வெறுமையுமா இருந்த அந்த பூமியை தேவன் சொல்லுகிறார், வெளிச்சம் உண்டாக கடவது, ஆகாய விரி உண்டாக கடவது. இவ்வாறெல்லாம் ஒவ்வொன்றாக தேவன் அதை ஒழுங்கமைத்து அதை நேர்த்தியாக்கி அதை நல்லது நல்லது நல்லதென்று எல்லாவற்றையும் அவர் பூமியை ஒழுங்காக அவர் சீர்படுத்தி நேர்த்தியாக்கி விட்டார். தேவன் அதிலே மகிழ்ச்சி கொண்டார்.
அவ்வாறான ஒரு வாழ்க்கையிலே தான் ஆதாமுவாளை அவர் படைத்து அவர்களை ஏதேன் தோட்டத்திலே வைத்தார். ஆனால் பிசாசு என்ன செய்தான்? அவர்களையும் பாவம் செய்ய பண்ணி அவன் ஏதேன் தோட்டத்தை விட்டு தேவன் துரத்தும்படிக்கு செய்து விட்டான். அங்கும் தேவனுக்கு ஒரு வீழ்ச்சி. அதாவது உலகத்தை படைத்து அங்கு தேவன் ஒரு நிறைவை காண விரும்பினார். அங்கும் ஒரு ஏமாற்றத்தை பிசாசு தேவனுக்கு கொடுத்தான். மனிதனை படைத்து மனிதன் மூலமாக அவர் உறவு கொண்டு அவனை தன்னோடு வைத்து கொண்டு தான் அவனோடு உறவாடி வாழ வேண்டும் என்று ஒரு மனிதனை படைத்து வைத்தார். ஆனால் அங்கும் பிசாசால் அங்கே தேவனுக்கு அங்கும் ஒரு ஏமாற்றம், அங்கும் ஒரு வீழ்ச்சி அங்கும் நடந்தது. அப்போது அங்கும் தேவன் மனிதனை என்ன செய்கின்றார்? அவர் துரத்துகின்றார். இவ்வாறு அந்த காலம் போக 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 தேவனுக்கு நிறைய வாழ்க்கையிலே தேவன் நிறைய ஏமாற்றங்களை சந்தித்தார். தேவனுடைய பார்வையிலே அதாவது இந்த இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலிருந்து கானானு கொண்டு போக வேண்டும் என்று கொண்டு போனார். ஆனால் அங்கு என்ன நடந்தது? 2 மனுஷன் மட்டும்தான் போனான். மற்ற எல்லாரும் அங்கிருந்து புறப்பட்ட எல்லாரும் வனாந்திரத்திலே அழிந்தார்கள். தேவனுடைய விருப்பம், ஆசை தன்னுடைய ஜனங்களை அந்த தேசத்திலே கொண்டு போய் அவளை வைத்து மகிழ்ச்சியாக வைத்திருக்க வேண்டும், அந்த தேசத்தை கொடுக்க வேண்டும் என்ற. ஆனால் அந்த வாழ்க்கையிலும் தேவனுக்கு அது ஏமாற்றமாய் போனது. வாழ்க்கையிலே தோல்வியடைந்தார். எத்தனையோ ராஜாக்களை தேவன் உருவாக்கினார். சவுலை போன்று இன்னும் சாலமோனை போன்று எத்தனையோ ராஜாக்களை உருவாக்கினார். அந்த ராஜாக்கள் எல்லாம் நீதியாய் ஆட்சி செய்வார்கள், நியாயமாய் ஆட்சி செய்வார்கள், தன்னுடைய ஜனங்களை பாதுகாப்பார்கள், தன்னுடைய தேசத்தை பாதுகாப்பார்கள், தன்னுடைய நாமத்தை பாதுகாப்பார்கள் என்று எத்தனையோ ராஜாக்களை ஏற்படுத்தினார். அவர்கள் எல்லாம் தேவனுக்கு ஏமாற்றத்தை கொடுத்தார்கள். தேவன் தெரிந்து கொண்ட மனிதர்கள் எல்லாம் அவருக்கு ஏமாற்றத்தை கொடுத்தார்கள். அந்த வாழ்வு இயேசுவினுடைய வாழ்க்கையிலே கூட யூதாசு அவருக்கு ஏமாற்றத்தை கொடுத்தான். இவ்வாறு வேதத்திலே நாம் என்ன எண்ணுகின்றோம் என்றால், வாழ்க்கையிலே நமக்குத்தான் தோல்வி வருகின்றது, நமக்குத்தான் வீழ்ச்சி வருகின்றது, நமக்குத்தான் பலவீனம் வருகிறது, நாம் தான் ஏமாற்றப்படுகின்றோம், நாம் தான் கைவிடப்படுகின்றோம், நம்முடைய வாழ்க்கை தான் சீர்குலைகிறது, நம்முடைய வாழ்க்கை தான் ஒழுங்கின்மையாய் போகிறது என்று இவ்வாறு நம்முடைய வாழ்க்கையில் நாம் சிந்திக்கின்றோம். அது நம்முடைய வாழ்க்கைக்கும் அது நடக்கத்தான் செய்கின்றது. அது தனிப்பட்ட வாழ்க்கைக்கும், குடும்ப வாழ்க்கையாக இருக்கலாம், விசுவாச வாழ்க்கையாக இருக்கலாம், இந்த உலக வாழ்க்கையாக இருக்கலாம். இப்படிப்பட்ட எல்லா சூழ்நிலைகளிலும் நம்முடைய வாழ்க்கை கூட அப்படிப்பட்ட ஒரு ஏமாற்றத்திற்குள்ளே இல்லாவிட்டால் ஒரு வீழ்ச்சிக்குள்ளே நாம் கடந்து போகக்கூடிய சில சந்தர்ப்பங்கள், சில சூழ்நிலைகள் வரத்தான் செய்கின்றது. இதையெல்லாம் தேவனுடைய பார்வையிலே புதுதல்ல. இது தேவனுடைய பார்வையிலே அது தேவனுக்கு ஒரு வியப்பானது ஒன்றல்ல. ஏனென்றால் ஆரம்பமே அதைத்தான் வேதம் ஆரம்பிக்கின்றது. வீழ்ச்சியில் இருந்துதான் அங்கே ஒரு வாழ்க்கையை கர்த்தர் ஆரம்பிக்கின்றார். ஆகையாலே தான் அந்த வாழ்க்கையிலே தேவன் இதையெல்லாம் அவர் செய்கின்றபடியினால்தான் அந்த தேவனை குறித்து இவ்வாறெல்லாம் காரியங்கள் நடக்கும் பொழுதெல்லாம் தேவன் எப்படிப்பட்டவராக இருந்தார் என்பதை ஏசாயாவின் புஸ்தகத்திலே அவரை குறித்து நாம் பார்க்கின்றோம். 40ஆம் அதிகாரம், ஏசாயாவின் புஸ்தகம் 40ஆம் அதிகாரம். வேதாகமம், எல்லோரும் வேதாகமத்தை சபைக்கு வரும்பொழுது நீங்கள் வேதாகமம் கொண்டு வர வேண்டும். நீங்கள் வேதாகமம் இல்லாமல் வந்தால் உங்களுடைய ஆத்மாவுக்கு ஏதோ ஒரு நோயை கொண்டு வருவதை போன்று அது குறைபாடை கொடுக்கும். எப்போதும் தேவனுடைய பிள்ளைகள் அவர்கள் ஆராதனைக்கு வரும்பொழுது வேதாகமம் அவர்கள் கையிலே இருப்பது ஒரு போர் வீரனுடைய கையிலே ஆயுதம் இருப்பதை போன்று அவன் அப்படிப்பட்ட ஒரு சாயலை உடையவனை விட அவன் அதிகமாக இருப்பான். ஆகையால் சிறு பிள்ளைகள் எல்லோருக்கும் வேதாகமம் பெற்றோர்கள் கொடுத்து அனுப்ப வேண்டும். வாலிபர்கள், சகோதர சகோதரிகள் யாவரும் வேதாகமத்தை நீங்கள் கொண்டு வர வேண்டும். கொண்டு வந்து சபையிலே அதை நீங்கள் திறந்து வாசிக்க வேண்டும். ஏசாயாவின் புஸ்தகம் 40ஆம் அதிகாரம் 28வது வசனத்தை வாசிப்போம். பூமியின் கடையாந்தரங்களை சிருஷ்டித்த கர்த்தராகிய அநாதி தேவன் சோர்ந்து போவதும் இல்லை, இளைப்படைவதும் இல்லை. இதை நீ அறிவாயோ? இதை நீ கேட்டதில்லையோ? அவருடைய புத்தி ஆராய்ந்து முடியாதது. இவ்வாறெல்லாம் தேவன் ஆரம்பமே ஒரு வீழ்ச்சி, அதாவது ஒரு ஏமாற்றத்தில் இருந்து அப்படியே நடத்திக்கிட்டு வந்த தேவனுக்கு தேவன் அவரை குறித்து எவ்வாறு சொல்லப்படுகிறது என்றால், பூமியின் கடையாந்தரங்களை எல்லாம் சிருஷ்டித்தவர். ஆகையால் அந்த பூமியின் கடையாந்தரங்கள் வரைக்கும், ஒரு முனை தொடங்கி மறுமுனை வரைக்கும் நான் எத்தனை காரியங்களை சிருஷ்டித்தேன், எத்தனை மனிதரை சிருஷ்டித்தேன், எத்தனை சூழ்நிலைகளை உருவாக்கினேன். ஆனால் வாழ்க்கையிலே அது எல்லாம் எனக்கு ஏமாற்றத்தை கொடுத்தது. மனிதர்கள் ஏமாற்றத்தை கொடுத்தார்கள், அங்கே தூதன் ஏமாற்றத்தை கொடுத்தான்.
அவருடைய படைத்த இந்த உலகத்தினுடைய படைப்புகளிலே கூட அவர் அங்கே ஏமாற்றத்தை காணக்கூடிய இவ்வாறான சூழ்நிலைகள் எல்லாம் வந்தாலும் தேவன் சொல்லுகிறார், இந்த பூமியின் கடையாந்தங்களை சிறுசித்தானாதி தேவன் சோர்ந்து போவதும் இல்லை, இளைப்படைவதும் இல்லை. அல்லேலூயா. அதுதான் தேவன். அப்படிப்பட்ட தேவன் தான் இன்றைக்கு நமக்கு இருக்கின்றார். ஆகையாலே தான் அவர் நம்பிக்கையின் தேவன். இதை நீ அறியாயோ, இதை நீ கேட்டாயோ, என்ன எதை நாம் அறிய வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். தேவன் சோர்ந்து போவதில்லை. அவர் ஏன் சோர்ந்து போவதில்லை? அவர் அங்கே இந்த உலகத்திலே, இந்த பூமியிலே, அவருடைய வாழ்க்கையிலே அவர் எதை கண்டாலும் எதை பார்த்தாலும் அவர் அதாகவே அதை வைத்திருக்க வேண்டும் என்கின்ற அந்த நம்பிக்கையிலே தேவன் எப்போதும் இருந்து கொண்டிருக்கின்றார். அல்லேலூயா. உலகத்தை படைத்தார், லூசிபர் அதை தாறுமாறாக்கினான். தேவன் அப்படியே விட்டுவிடவில்லை, இவ்வாறு போய்விட்டது என்று விட்டுவிடவில்லை. அதை உருவாக்கினார். திரும்ப தன்னுடைய பார்வைக்கு அது எப்படி இருக்க வேண்டுமோ அந்த பிரகாரமாக திரும்ப அதை உருவாக்கினார். ஆதாம் ஏவாளை படைத்தார், துரத்தப்பட்டார். ஆனால் துரத்துவதற்கு முன்பாகவே ஆதாம் ஏவாளை குறித்து அவர் சொன்னார், சர்ப்பத்தை பார்த்து சொன்னார், உனக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகையை உண்டாக்குவேன், அவர் உன் தலையை நசுக்குவார், நீ தோற்கடிக்கப்படுவாய். இந்த மனுக்குலத்தை சீரழித்து நான் படைத்த மனிதனை சிதறடித்து என்னுடைய சமூகத்தை விட்டு தள்ளினாயே, அதே வயிற்றிலிருந்து ஒருவன் பிறப்பார், ஒரு மீட்பர் பிறப்பார், அவர் உன்னை ஜெயிப்பார். மறுபடியும் இதே மனுஷனை இதே தோட்டத்திலே என்னுடைய சமூகத்திலே மறுபடியும் கொண்டு வந்து நிறுத்துவார். அல்லேலூயா. அந்த நம்பிக்கையை ஆதியாமத்திலே அந்த வீழ்ச்சியின் நேரத்திலே தேவனுடைய இருதயத்திலே அந்த நம்பிக்கை மனிதரை குறித்து இருந்தது, மனுஷனை குறித்து இருந்தது. துரத்தினார், ஆனால் துரத்தினாலும் அவனை குறித்தான நம்பிக்கை, இவன் திரும்ப இதே இடத்துக்கு அவன் வருவான். அவர் சொன்ன பிரகாரம் மனிதன் அந்த இடத்திற்கு சென்றானா செல்லவில்லையா? தேவன் நினைத்த பிரகாரம் மனிதனை எங்கு இருக்க வேண்டும் அந்த இடத்திற்கு மனிதனை தேவன் கொண்டு வந்து வைத்தாரா? வைக்கவில்லையா? வைத்தார். ஏன் அதை சொல்லுவதற்கு இவ்வளவு யோசிக்கிறீர்கள், பயப்படுகிறீர்கள்? அதை கொண்டு வந்து வைத்தார். தேவனுடைய வாழ்க்கையிலே தேவன் எந்த காலத்திலும் தோற்று போகவில்லை. அவர் ஒரு ராஜா போனால் அதே இடத்துக்கு இன்னொரு ராஜாவை ஏற்படுத்தி அந்த தேசத்துக்கு ஜனத்துக்கு தான் என்ன செய்ய வேண்டுமோ அதை தேவன் செய்தார். தேவனுடைய வாழ்க்கையிலே எதுவும் தோற்று போகவில்லை. தேவன் தோற்று போகிறவர் அல்ல, அவர் சோர்ந்து போகிறவர் அல்ல, அவர் சத்துவமற்றவராய் மாறுகிறவர் அல்ல. அவர் எப்போதுமே ஜெயிக்கின்றவர். அவர் ஜெயவாளன், ஜெய கர்த்தர். ஆகையால் அப்படிப்பட்ட ஜெயிக்கிற தேவன் எந்த காலத்திலேயும் ஜெயித்தார். பிசாசை ஜெயித்தார், உலகத்தை ஜெயித்தார், பாவத்தை ஜெயித்தார். அப்படிப்பட்ட எல்லா சூழ்நிலைகளையும் அவர் ஜெயித்தார். அவர் ஜெயிக்க முடியாத ஒன்றுமில்லை. ஆனால் வாழ்க்கையிலே அது தோல்வியாக மாறினாலும் அந்த தோல்வியெல்லாம் கடைசியிலே அதை ஜெயமாக மாற்றினார். அப்படிப்பட்ட ஒரு ஆண்டவர் தான் இப்படிப்பட்ட வாழ்க்கையிலே கூட, மனிதனுடைய வாழ்க்கையிலே கூட அவர் அதைத்தான் செய்ய விரும்புகின்றார். நம்முடைய வாழ்க்கையிலும் அவர் அதைத்தான் செய்ய விரும்புகின்றார். அவருடைய வாழ்க்கையிலே எப்போதுமே அவர் எதை எப்படி செய்ய வேண்டும் என்ற நம்பிக்கை கொண்டிருக்கின்றாரோ அந்த நம்பிக்கையிலே தேவன் ஒருபோதும் தளர்ந்து போவதில்லை. அதுக்கு எதிர்மாறாய் காரியம் நடந்தாலும் அதை அந்த நிலைக்கு தேவன் கொண்டு வரும் வரைக்கும் தேவன் விட்டு விடுகிறதும் இல்லை. அதை அவர் கொண்டு வந்தே தீருவார், அதை மாற்றியே தீருவார். ஆகையால் தேவன் நம்மளே இந்த அளவுக்கு வாழ்க்கையிலே அவர் நம்பிக்கை உள்ள தேவனாய் இருந்து நம்மை நடத்த விரும்புகின்றார். ஆதலால் தான் அவர் சொல்லுகிறார், அநாதி தேவன் சோர்ந்து போகிறதில்லை. இதை நீ அறிய வேண்டும், இதை நீ ஆராய்ந்து பார்க்க வேண்டும். நீ ஆராதிக்கிற தேவன் யார்? நாம் ஆராதிக்கிற தேவன் யார்? அது கல் அல்ல, மண் அல்ல, சிலை அல்ல, மரம் அல்ல, அது ஊனமுற்றதல்ல, அது அங்கே கண்ணிருந்தும் காணாத காதிருந்தும் கேளாத முண்டம் அல்ல, அது ஜீவன் உள்ள தேவன், ஜீவன் தந்த தேவன். நாம் ஆராதிக்கின்ற தேவன் அவர் இல்லாதவை இருக்கிறதை போல் மாற்றுகிற தேவன், ஒன்றுமில்லாத நிலையிலும் எல்லாவற்றையும் உருவாக்குகிற தேவன். அப்படிப்பட்ட தேவனைத்தான் நாம் ஆராதிக்கின்றோம். ஆகையால் அவர் நம்பிக்கை உள்ளவர். தேவனிடத்திலே போதும் நம்பிக்கை இருக்கின்றது. நம்மை குறித்தும் அவர் நம்பிக்கை வைத்திருக்கின்றார். உங்களை குறித்து நம்பிக்கை வைத்திருக்கிறார், என்னை குறித்து நம்பிக்கை வைத்திருக்கிறார். அந்த நம்பிக்கை இல்லை என்றால் உங்களை இந்த இடத்திற்கு கொண்டு வந்திருக்க மாட்டார், இந்த இடத்திலே வைத்திருக்க மாட்டார். அவர் ஒவ்வொரு மனுஷனை இந்த இடத்திலே அவர் வைத்திருக்கிறார் என்றால் நாம் நம்மை சாதாரணமானவர்களாக எண்ணக்கூடாது.
நாம் நம்மை அற்பமானவர்களை எண்ணக்கூடாது. நம்முடைய வாழ்வே நாம் ஒரு பெருமதி இல்லாதவளை போன்று நாம் நினைத்து விடக்கூடாது. அவ்வாறான நினைவுகளை கொண்டு வருவதெல்லாம் அது பிசாசு தான். அவன்தான் அவ்வாறான சிந்தனைகளை கொண்டு வருவான். ஆனால் தேவன் அவ்வாறல்ல. தேவன் நம்மை எங்கே இருக்க வேண்டுமோ அங்கே நம்மை இருக்க வைக்க விரும்புகின்றார். ஆகையால் இந்த வாழ்க்கையிலே தான் ஒரு சிலர் இவ்வாறு சொல்லுவார்கள், தேவன் மனிதனை அவர் துன்பத்திற்குள்ளும் அவனை வேதனைக்குள்ளும் அவனை நடத்துவதற்காகவே மனிதனை தேவன் படைத்து அதிலே அவர் ஒரு இன்பத்தை காணுகின்றார். மனிதனுடைய துன்பங்களையும் கவலைகளையும் வேதனைகளையும் பார்த்து அவர் அதிலே ஒரு சுகத்தை காணுகின்றார். அந்த இன்பத்தை காணுவதற்காகவே இந்த உலகத்திலே மனிதனை அவர் படைத்து விட்டு இவ்வாறெல்லாம் மனிதன் படுகின்ற வேதனைகளை எல்லாம் பார்த்து கொண்டிருக்கின்றார் என்று ஒரு என்னிடத்திலே பேசும் பொழுது, ஒரு வாலிபன் பேசும் பொழுது ஒரு காலத்திலே இவ்வாறு என்னிடத்திலே பேசினார். ஆனால் இன்றைய கூட சிலர் என்ன சொல்லுவார்கள், ஆதாம் ஏவாளை தேவன் படைக்கும் பொழுது அவருக்கு தெரியாதா இவன் 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 பாவம் செய்வான், இவன் இந்த கனியை சாப்பிடுவான் என்று அவருக்கு தெரியாதா என்று இவ்வாறு உங்களிடத்திலும் கேட்டிருப்பார்கள். அவர் கேட்டார்களா? கேட்டிருக்கின்றார்களா? உங்களிடத்திலும் கேட்டிருப்பார்கள். அவர் கடவுளாக இருப்பவர், அவருக்கு தெரியாதா இவன் இந்த கனியை புசிப்பானா புசிக்க மாட்டானா? நிச்சயமாய் அதை அவருடைய கேள்வியிலே அதை நாம் அந்த கேள்வியை வைத்து நிதானித்தால், அதாவது மனுஷியமாய் நாம் நிதானித்தால், ஒரு கடவுள் என்பவர் அனைத்தையும் கடந்தவர். அது அனைத்தையும் கடந்தவர் என்றால் இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் எல்லாவற்றையும் கடந்தவர். அவர்தான் கடவுள். அப்படிப்பட்ட ஒரு கடவுளுக்கு நிகழ்காலத்தில் என்ன நடக்கின்றது, வருங்காலத்தில் எதிர்காலத்திலே என்ன நடக்கப் போகின்றது என்கின்ற அனைத்துமே அவருக்கு தெரியுமா தெரியாதா? தெரியும். அவ்வாறு தெரிந்திருக்கும் பொழுது இந்த ஆதாம் ஏவாள் இந்த கனியை, இந்த தோட்டத்திலே இந்த விலக்கப்பட்ட கனியை வைத்தால் இவன் இதை சாப்பிடுவானா சாப்பிட மாட்டானா என்று அவருக்கு தெரியுமா தெரியாதா? அவ்வாறு தெரிந்தும் ஏன் அந்த கனியை அந்த இடத்திலே வைத்தார் என்று நீங்கள் சிந்திக்கிறீர்கள்? தெரியும் என்றால் அப்படி என்றால் அந்த வாலிபன் என்னிடத்திலே சொன்னதை போல மனுஷன் படுகின்ற துன்பங்களையும் வேதனைகளை எல்லாம் பார்த்து அவர் அதிலே சந்தோஷப்படுவதற்காகவே, அவனை வேண்டுமென்று சோதிப்பதற்காகவே, அந்த நிலைக்குள்ளே தள்ளுவதற்காகவே அவர் அதை அதிலே வைத்தார் என்றுதான் அவ்வாறு நாம் சொல்ல முடியும். அங்கே காரியம் என்ன என்றால், இவ்வாறெல்லாம் ஜனங்கள் தேவனை குறித்து கேள்வி கேட்டாலும் தேவன் அன்புள்ளவர். அவர் ஏன் அப்படியெல்லாம் இருக்கும் பொழுது அந்த மரத்தை, அந்த கனியதிலே வைத்தார்? உதாரணத்துக்கு நான் ஒரு உதாரணம் சொல்லுகின்றேன். நீங்கள் திருமணமாகிறீர்கள், உங்களுக்கு குழந்தைகள் பிறக்கின்றார்கள். உங்களுக்கு குழந்தைகள் பிறக்கும் பொழுது நீங்கள் குழந்தைகளுக்கு பெயர் வைக்கிறீர்கள். நீங்கள் விசுவாசிகளாக இருந்தால் நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு என்ன பெயர்களை வைக்க விரும்புவீர்கள்? எந்த பெயர்களை வைக்க விரும்புவீர்கள்? எதை சார்ந்த பெயர்களை வைக்க விரும்புவீர்கள்? விளங்கல் விசுவாச வீரர்கள், தேவனுக்கென்று சாட்சியாய் வாழ்ந்தவர்கள், பரிசுத்தவான்கள். அதேன் அவ்வாறு உங்கள் பிள்ளைகளுக்கு வைக்க விரும்புகிறீர்கள்? அவர்களைப் போல மாறுவார், வளர வேண்டும். அவர்கள் வருங்காலங்களிலே அவர்களைப் போல இவர்கள் வாழுவார்களா வாழ மாட்டார்களா என்று உங்களுக்கு தெரியுமா? தெரியுமா? அப்படி என்றால் நீங்கள் அந்த பெயரை ஏன் வைக்கின்றீர்கள்? நம்பிக்கை. ஹல்லேலூயா. அதுதான் வாழ்வு. நம்முடைய பிள்ளைகளுக்கு பிறக்கும் பொழுதே இவன் இப்படித்தான் இருக்க வேண்டும். அது எப்படி? அது அங்கே ஒரு பரிசுத்தவான் பேதுரு என்று வைக்கலாம், இல்லாவிட்டால் ஜோவான் என்று வைக்கலாம், யாக்கோப் என்று வைக்கலாம், திமோத்தி என்று வைக்கலாம், டைட்டஸ் என்று வைக்கலாம், இல்லாவிட்டால் ஐநேக்கே என்று வைக்கலாம். வேதத்திலே இல்லவர்கள் இல்லாவிட்டால் மிஷனரிகள் அங்கே பெயர்களை வைக்கலாம். எத்தனையோ பெரிய பெரிய ஊழியக்காரர்களுடைய பெயர்களை வைக்கலாம். இதெல்லாம் வைக்கும் பொழுது நம்முடைய மனநிலை எப்படி இருக்கின்றால், இந்த பிள்ளை இப்படி வாழ வேண்டும் என்று அந்த நம்பிக்கையோடு தான் அந்த பெயரை வைக்கின்றோம்.
ஆனால் காரியம் எப்படி இருக்கின்றது, அந்த பிள்ளை வளர்ந்து கொஞ்சம் வாலிப பிராயத்துக்கு வரும் பொழுது நாம் என்ன பேரை, எப்படிப்பட்ட ஒரு பரிசுத்தவானுடைய பேரை வைத்தோமோ அந்த பேருக்கு எதிர்மாறாய் அந்த பிள்ளை எதிர்மாறாக வாழ்கின்றது, எதிர்மாறாக நடக்கின்றது. அப்போது அந்த பெற்றோரிடத்திலே ஒருவர் வந்து இவ்வாறு சொல்லுவார் என்றால், எவ்வாறு, உங்களுடைய பிள்ளைக்கு என்ன பேர் வைத்திருக்கிறீர்கள், என்ன இல்லாவிட்டால் பவுல், பவுல் என்று வைத்துக்கொள்வோம், பவுல் என்று வைத்தீர்களே, அவன் பவுலே அந்த பேருக்கே அசிங்கத்தை கொண்டு வரும்படிக்கு இவ்வாறு நடந்து கொண்டிருக்கிறானே, எனக்கேன் போய் நீங்கள் அந்த பேரை வைத்தீர்கள், யோசித்து வைக்கிறது இல்லையா என்று அந்த நேரம் யாராவது நம்மிடத்திலே வந்து கேட்டால் நாம் அந்த சூழ்நிலையிலே அவர்களுக்கு என்ன பதில் சொல்ல முடியும்? நான் தவறு விட்டு விட்டேன் என்று அப்படி சொல்லுவீர்களா? இல்லாவிட்டால் அவன் இவ்வாறு வாழ்வான் என்று நம்பித்தான் வைத்தேன், ஆனால் இவ்வாறு அவன் போய்விட்டான் என்று சொல்லுவீர்களா? வாழ்வான் என்று நம்பி பாருங்கள். சாதாரண மனுஷராக இருக்கக்கூடிய நமக்கே அந்த ஒரு சிந்தனை இருந்தால், சாதாரணமான நம்முடைய, அதாவது இந்த உலகத்திலே கொஞ்ச காலம்தான் பிள்ளை கணவன் மனைவி உறவு எல்லாம் கொஞ்ச காலம்தான், இந்த பூமியில் வரக்கூடிய தற்காலிகம். இந்த கொஞ்ச காலம் இந்த வாழ்க்கையிலேயே நம்முடைய பிள்ளைகளை குறித்து பிறக்கும் பொழுதே அவர்களை குறித்து நாம் அநேக தீர்மானங்களை வைக்கின்றோம். அவர்களை எப்படி ஆளாக்க வேண்டும், எப்படி உருவாக்க வேண்டும், அவர்களுக்கு எப்படிப்பட்ட கல்வி நிலையை கொடுக்க வேண்டும், அவருடைய எதிர்காலத்தை எப்படி கொண்டு செல்ல வேண்டும், அவர்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை எப்படி கொண்டு செல்ல வேண்டும் என்றெல்லாம் பிறக்கும் பொழுதே நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு நம்பிக்கை, அந்த நம்பிக்கை வாழ்க்கை ஒன்றுமே நாம் காணாமல் இருந்து கொண்டு அவர்களுக்கு அந்த பேரை சூட்டுகின்றோம். சூட்டி அந்த பேரிலே அது வளரும்படிக்கு நாம் விரும்புகின்றோம். மனிதர்களாகிய நாமே இவ்வாறு சிந்திக்கும் பொழுது தேவன் தான் படைத்த அந்த ஆதாம் ஏவாளை குறித்து தேவனுக்கு அப்படிப்பட்ட நம்பிக்கை இருந்திருக்கும். அவர் அந்த மனுஷனை படைக்கும் பொழுதே இவன் என்றென்றைக்கும் என்னோடு வாழுவான், இவன் என்றென்றைக்கும் என்னோடு இருப்பான், இவன் என்றென்றைக்கும் இவனோடு நான் உலாவுவேன், இவன் என் ஜனமாய் இருப்பான், என் தோட்டத்தில் இருப்பான், இந்த படைப்பை பாதுகாப்பான், அதை விருத்தியாக்குவான், என்னுடைய விருப்பத்தை நிறைவேற்றுவான் என்றெல்லாம் மனிதன் மேல் தேவன் எப்போதுமே நம்பிக்கை கொண்டிருக்கின்றார். அந்த நம்பிக்கையை தான் அந்த ஆதியிலே அது வெளிப்படுத்துகின்றது. ஆகையால் இவன் இப்படி வாழுவான், இவன் இப்படி போவான் என்று அவருக்கு தெரியாதா என்றால் அது எதை வெளிப்படுத்தும்? தேவன் மனிதன் மேல் அவநம்பிக்கை கொண்டு வாழுகின்ற வாழ்வு, மனிதன் மேல் தேவன் நம்பிக்கை இல்லாமல் வாழ்கின்ற வாழ்வு. இவன் வாழ்ந்தால் சரி, வாழாவிட்டால் என்ன செய்வது என்பதை போல் தேவன் மனிதனை பார்ப்பதில்லை. வாழுவான், அதுதான் தேவனுடைய காரியம். மற்றபடி வாழாவிட்டால் என்ற அந்த இடத்துக்கு தேவன் போவதே இல்லை. வாழுவான், அவன் என்னோடு இருப்பான். ஆகையால் இந்த ஒரு நிச்சயத்தை தேவன் தன்னுடைய வாழ்க்கையிலே கொண்டிருக்கின்றார். ஆகையால் எந்த மனுஷனை குறித்தும் தேவன் அவன் நம்பிக்கை கொள்வதில்லை, எந்த மனுஷனை குறித்தும் தேவன் நம்பிக்கை இழப்பதில்லை. ஆகையால் சாகும் வரைக்கும் ஒருவனுடைய வாழ்க்கையிலே தேவன் நம்பிக்கை வைத்திருக்கின்றார். செத்த பிற்பாடு அவனுக்கு ஒன்று முடியாது. அவன் உயிரோடு இருக்கும் வரைக்கும் தேவனுடைய நம்பிக்கை அவனுக்கு இருக்கின்றது. காரணம் என்னென்றால் இவன் நிச்சயமாய் மாறுவான், இவன் வாழுவான். ஆகையால் இப்படிப்பட்ட அந்த நம்பிக்கை தான் அந்த நாட்களிலே ஆதாமுவாளை படைக்கும் பொழுது ஆண்டவரிடத்தில் இருந்தது. ஆகையாலே தான் அவர் அதை படைத்துவிட்டு அவ்வாறான ஒரு தோட்டத்திலே கொண்டே வைத்து அவனை நடத்தினார். ஆனால் அவன் என்ன செய்தான்? அவன் தவறி போனான். ஆனால் அவ்வாறு தவறி போனாலும் தேவன் மனுஷன் மேல் கொண்ட நம்பிக்கையை தளர்ந்து விடவில்லை, சோர்ந்து போகவில்லை. அதை திரும்ப அவர் அதே இடத்திலே அவனை கொண்டு வந்து நிறுத்த வேண்டும் என்கின்ற நம்பிக்கையிலே அவர் வாழ்ந்து கொண்டு அதை சிலுவையிலே இயேசுவின் மூலமாக அதை நிறைவேற்றி முடித்தார். ஆகையால் இந்த ஒரு வாழ்க்கையை தான் ஆண்டவரை இயேசு அவர் பேசும் பொழுது லூக்கா எழுதின சுவிசேஷம் இன்னும் கர்த்தர், சீமோனே சீமோனே, இதோ கோதுமையை சுளகினால் புடைக்கிறது போல சாத்தான் உங்களை புடைக்கிறதற்கு உத்தரவு கேட்டுக்கொண்டான். நானோ உன் விசுவாசம் ஒளிந்து போகாதபடி உனக்காக வேண்டிக் கொண்டேன். இங்கே பார்க்கிறோம், பேதுருவை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், நீ வீழ்ச்சி அடைய போகின்றாய். பாருங்கள், இந்த இடத்திலே கூட எந்த அளவுக்கு தேவன் நம்மேல் நம்பிக்கை வைத்திருக்கின்றார். பேதுரு வீழ்ச்சி அடைய போகின்றார், ஆனால் பேதுருவுக்கு தெரியாது தான் வீழ்ச்சி அடைய போகின்றேன் என்பது பேதுருவுக்கு தெரியாது. ஆண்டவர் சொன்னார், நீ மறுதளிப்பாய் என்று சொன்னார். ஆனால் அதையெல்லாம்
பேதுரு அதை குறித்து தான் அவ்வாறு செய்யவே மாட்டேன், அவ்வாறு நான் நடக்கவே மாட்டேன், யார் மறுதளித்தாலும் நான் அப்படியெல்லாம் செய்ய மாட்டேன் என்று இப்படியெல்லாம் சொன்னார். ஆனால் இந்த வார்த்தை ஆண்டவர் பேதுருவிடத்திலே பேசும் பொழுது அங்கே என்னென்றால் இன்னும் ஒன்றுமே நடக்கவில்லை. அவரை மறுதளிக்கக்கூடிய சூழ்நிலை ஒன்றும் வரவில்லை, அந்த சோதனை வரவில்லை, அந்த காரியம் ஒன்றுமே நடக்கவில்லை. இப்பொழுது சும்மா இருக்கின்றார்கள். சும்மா இருக்கும் பொழுதுதான் ஆண்டவர் சொல்லுகின்றார், நீ புடைக்கப்படுவதற்கு உத்தரவு கேட்டுக்கொண்டாய், ஆனால் நான் உன் விசுவாசம் அழிந்து போவதோடு வேண்டிக் கொண்டேன் என்று சொல்லிவிட்டு சொல்லுகிறார், நீ குணப்பட்ட பின்பு. இந்த வார்த்தையை கொஞ்சம் ஆழமாக சிந்தித்து பாருங்கள். நீ குணப்பட்ட பின்பு, இன்னும் சோதிக்கப்படவே இல்லை, இன்னும் பேதுரு அந்த சூழ்நிலைக்குள்ளே போகவே இல்லை. அப்படி என்றால் இயேசு பேதுருவிடத்தில் எந்த அளவுக்கு நம்பிக்கை வைத்திருந்தார் என்று பாருங்கள். இவன் அந்த சூழ்நிலைக்கு போனால் திரும்புவானா? இவன் மறுதளித்து விட்டு திரும்ப என்னிடத்திலே வருவானா? திரும்ப என்னுடைய ஊழியத்தை செய்வானா? திரும்ப என்னுடைய சீசனாய் வாழுவானா? திரும்ப என்னை பின்பற்றுவானா என்றெல்லாம் இயேசு எத்தனை கோணத்திலே சிந்தித்திருக்க முடியும் பாருங்கள். ஒரு பின்வாங்கி போனவர்களை குறித்து நாம் அங்கே அவர்கள் ஒரு பாவம் செய்கிறவர்களை குறித்து நாம் என்ன யோசிக்கின்றோம், சிந்திக்கின்றோம்? இவர்களெல்லாம் திருந்தவே மாட்டார்கள். நம்முடைய பிள்ளைகள் கூட சில நேரம் தாறுமாறாய் நடக்கும் பொழுது நம்முடைய மனதில் என்ன எண்ணம் வருகிறது, இவனெல்லாம் சரியே வரமாட்டான், எப்படி சொன்னாலும் திருந்தவே மாட்டான், புத்தி சொல்லி பிரயோசனமே இல்லை, இதெல்லாம் தேராதது என்று அவ்வாறு கூட நம்முடைய மனநிலையிலிருந்து கூட சில வார்த்தைகள் நம்முடைய வாயிலிருந்து வருகின்றது. ஆனால் இயேசு பாருங்கள், அது அவர் தேவனாய் இருந்தவர், தேவனுடைய சாயலை அவர் தனக்குள்ளே வைத்துக்கொண்டவர், தேவனுடைய சுபாவத்தை வைத்துக்கொண்டவர். அவர் எப்படிப்பட்டவராய் பேதுருவை பார்க்கின்றார்களா? இன்னும் அந்த சோதனையே வரவில்லை, ஆனால் அவன் எப்படி போவான் வருவான் என்றெல்லாம் இயேசு இயேசு பேதுருவை குறித்து சந்தேகப்படாமல் சொல்லுகின்றார், நீ குணப்படுவாய். ஆமேன். இந்த சோதனை வரும், ஆனால் நீ குணப்படுவாய். பேதுருவுக்கு கூட தான் குணப்படுவேனோ குணப்பட மாட்டேனோ என்று பேதுரு கூட அறிந்திருக்க மாட்டார். பேதுரு மறுதளித்த பிற்பாடு அவர் உட்கார்ந்து யோசித்து கொண்டு நான் மீன் பிடிக்க போகின்றேன் என்று பேதுரு கூட தன்னுடைய பழைய வாழ்க்கையை தேடி, இனி எல்லாம் முடிந்து விட்டது, இனி நான் ஊழியம் செய்ய முடியாது, இனி அவருக்கு தகுதியுள்ளவனாக இருக்க முடியாது, அப்போஸ்தலன் என்று பேர் எடுக்க முடியாது, இனி ஒன்றுமே இல்லை, நான் பழையபடி மீன் பிடிக்க போகின்றேன் என்று அவ்வாறு பேதுரு தன்னுடைய மனநிலையிலே கூட பேதுரு அப்படித்தான் இருந்தார். காரியம் எல்லாம் முடிந்து விட்டது என்று. ஆனால் இது எல்லாம் பேதுருக்கு நடந்த பிற்பாடுதான் பேதுரு இவ்வாறு நடக்கின்றார். ஆனால் ஒன்றுமே நடப்பதற்கு முன்பாகவே ஆண்டவர் சொல்லுகின்றார், நீ குணப்படுவாய், நான் நம்புகின்றேன், நீ குணப்படுவாய். இப்படிப்பட்ட சோதனை வரும், சாத்தான் உன்னை பிடைப்பான், வாழ்க்கையில் உனக்கு துன்பம் வரும், உனக்கு பிரச்சனை வரும், உனக்கு அவமானம் வரும், போராட்டம் வரும், தோல்வி வரும், வீழ்ச்சி வரும், பலவீனத்திலே நீ விழுவாய், பலவீனத்திலே நீ அகப்படுவாய். உன்னுடைய வாழ்க்கையிலே நம்பிக்கை இழக்கக்கூடிய அளவுக்கு மனிதர்களால் சூழ்நிலைகளால் நீ ஏமாற்றப்படுவாய், கைவிடப்படுவாய், துன்பப்படுவாய், உனக்கு பிரச்சனைகள் எல்லாம் உனக்கு மேலோங்கும். இப்படியெல்லாம் உனக்கு மேலோகின்ற வாழ்க்கை வந்தாலும் ஆண்டவர் சொல்லுகிறார், நீ குணப்படுவாய். அல்லேலூயா. இப்படி பேதுருவிடத்திலே அந்த அளவுக்கு ஆணித்தரமா இயேசு சூழ்நிலைக்கு முன்பாகவே நம்பினார் என்றால் இதுதான் சுவிசேஷம், இதுதான் நம்பிக்கையின் தேவன். இப்போது இந்த பேதுருடைய வாழ்க்கையை வைத்து இப்பொழுது ஆதாமுவாளை பாருங்கள். இப்பொழுது இவர்கள் இந்த கனியை சாப்பிடுவார்கள் என்று அவருக்கு தெரியுமா தெரியாதா என்ற கேள்வி கேட்டால் இந்த பேதுருவுக்கு ஆண்டவர் சொன்ன பதில்தான் அங்கே தெளிவான பதிலாக இருக்க முடியும், நீ குணப்படுவாய். அவன் நிச்சயமாய் இவ்வாறான சூழ்நிலைகளுக்குள்ளே போக வேண்டும் என்று அது ஆண்டவர் இயேசு அனுமதித்தார். பேதுரு யார் எல்லாரும் மறுதளித்தாலும் நான் மறுதளிக்க மாட்டேன் என்று இப்படியெல்லாம் மற்றவர்களெல்லாம் கீழாக வைத்து தன்னை மேலாக வைத்து கொண்டு இப்படியெல்லாம் சிந்தித்தபடினாலே அவனை தாழ்த்துவதற்கு கர்த்தர் அந்த சூழ்நிலையை தேவனே அனுமதித்தார். உன்னை புடைக்க உத்தரவு கேட்டுக்கொண்டான் என்று பார்க்கின்றோம். அதை ஆண்டவர் தான் அதை அனுமதித்தார். அவனை பேதுருவை தாழ்த்துவதற்கு அனுமதித்தார். ஆனால் அவ்வாறு அனுமதித்தாலும் ஆண்டவர் சொல்லுகிறார், இவன் நிச்சயம் குணப்படுவார், தாழ்மைப்படுவார், சீர்படுவார், ஸ்திரப்படுவார். ஆகையால் அவர் நம்பிக்கை வைத்து விட்டுதான் அவர் கடைசியிலே பேதுருவை பார்த்து கேட்கிறார், நீ யோனாவின் குமாரனாகி சீமோனே, நீ இவர்களில் எல்லாரையும் விட என்னை நேசிக்கிறாயா என்ற ஆரம்பத்தை அப்படியே கேள்வியாக விடுகின்றார். இவர்கள் எல்லாரையும் விட நீ என்னை நேசிக்கிறாயா? அந்த கேள்வியிலே அவர் எதை முன்வைக்கின்றார் என்றால்,
பேதுரு அதே வார்த்தையை தான் பேதுரு சொன்னார். நீ மறுதலிப்பாய் என்று சொல்லும் பொழுது பேதுரு சொன்னார், உமது நிமித்தம் இங்கே இருக்கிற எல்லாரும் இடரல் அடைந்தாலும் நான் இடரல் அடைய மாட்டேன். எல்லாரும் என்று அவரை கேட்டதுக்கு எல்லாரையும் வைத்து பேசினார். ஆனால் அதே பிரகாரம் ஆண்டவர் கேட்கின்றார், இவர்கள் எல்லாரிலும் நீ என்னை நேசிக்கிறாயா? கேட்கும் பொழுது பேதுரு, ஆம் ஆண்டவரை நேசிக்கிறேன். இதே வார்த்தையை 3 தடவை கேட்கும் பொழுது பேதுருக்கு காரியம் விளங்கிவிட்டது. ஆகா, நான் அந்த சூழ்நிலையிலே நான் எப்படிப்பட்ட ஒரு பெருமை உள்ளவனாயிருந்தேன். இப்போது ஆண்டவரே, உமக்கு எல்லாம் தெரியும், என்னுடைய நிலை உமக்கெல்லாம் தெரியும், ஆனால் நான் உம்மை நேசிக்கிறேன் என்பதும் உமக்கு தெரியும். அப்போது ஆண்டவர் நம்பிக்கை ஊட்டும்படிக்கு சொன்னார், என் ஆடுகளை மேய்ப்பாயாக. எப்படி தேவன் ஆண்டவர் இயேசு நம்முடைய தோல்வியான வாழ்வை எப்படி உற்சாகப்படுத்துகின்றார், நமக்கு எவ்வளவு தைரியம் கொடுக்கின்றார். நாம் தோற்று போய்விட்டோம் என்று நாம் என்ன எண்ணுகின்றோம்? நாம் தோற்று போய்விட்டோம், பாவத்திலே விழுந்து விட்டோம், கோபத்திலே விழுந்து விட்டேன், என்னால் இந்த பலவீனத்தை ஜெயிக்க முடியவில்லை, ஒரே நான் விழுந்து கொண்டே இருக்கின்றேன் என்று அவ்வாறு நாம் சிந்திக்கின்றோம். வீழ்ச்சி என்பது 2 விதம். ஒன்று, ஒருவன் பாவம் செய்ய வேண்டும் என்றே விரும்பிக் கொண்டு பாவத்தை செய்வது, அது வீழ்ச்சி அல்ல, அது அவனுடைய பாவத்திலே மூழ்கி இருக்கின்ற அவனுடைய வாழ்க்கை. ஆனால் தான் பாவம் செய்யக்கூடாது, தான் விழுந்து விடக்கூடாது, தான் பரிசுத்தமாய் வாழ வேண்டும், கோபப்படக்கூடாது, அங்கே பொறுமையாக இருக்க வேண்டும், இப்படியெல்லாம் அவன் விரும்பிக் கொண்டு இருக்கும் பொழுதெல்லாம் அவன் பலவீனப்பட்டு அவன் கீழே போகின்ற அவ்வாறான அந்த சந்தர்ப்பங்களை வரும் பொழுது நாம் என்ன எண்ணுகின்றோம்? இனி நம்மால் முடியாது, இனி நான் ஜெபிப்பதற்கு தகுதி இல்லை, இனி நான் சபைக்கு போவதற்கு தகுதி இல்லை, இல்லாவிட்டால் இனி நான் விசுவாசி என்று சொல்வதற்கு தகுதி இல்லை, இனி எனக்கு என்ன ரட்சிப்பு, நானெல்லாம் இனி எப்படி ஆவிக்குரியவனாய் வாழ முடியும், என்னால் எப்படி பரிசுத்தமாய் வாழ முடியும், நான் அங்கே சோர்ந்து போய்விட்டேன், என்னால் முடியாது, எனக்கு தகுதி இல்லை, நான் ஒரு அற்பமான மனுஷன், என்னை அங்கே தேவன் என்னை கணக்கில் எடுக்க மாட்டார் என்று இப்படியெல்லாம் நம்முடைய மனதிலே அநேக எண்ணங்களையும் சிந்தனைகளையும் நாங்கள் உருவாக்கி கொண்டு நாங்கள் தான் எங்களுடைய நம்பிக்கை இழக்கின்றோம். மாம்சத்தை தன் புயபலமாக்கி கொள்ளுகிறவன் யார்? மாம்சத்தை புயபலமாக்கி கொள்ளுகிறவன் தன்னுடைய வாழ்க்கையிலே தான் விழுந்து விட்டேன் என்றால் இனி வாழ்வு முடிந்து விட்டது என்றவன் இதுவரைக்கும் அவன் தன்னுடைய பலத்தை கொண்டே போராடி இருக்கின்றான். அப்படி அவன் தன்னுடைய பலத்தை கொண்டு போராடி கொண்டிருந்த படியினாலே தான் அங்கே இனி தனக்கு நம்பிக்கை இல்லை, இனி தனக்கு வாழ்வில்லை, இனி தன்னால் வாழ முடியாது, இனி என்னால் ஜெபிக்க முடியாது என்று அந்த வாழ்க்கையை அவன் ஓரம் வைக்கின்றான். ஆனால் தேவனை நம்பி வாழ்பவன், தேவனுடைய நம்பிக்கையை பெற்று வாழ விரும்புகின்றவன், அங்கே தேவன் சொல்லுகின்றார், உன்னுடைய நம்பிக்கையை நீ ஏன் இழக்கின்றாய், உன்னுடைய நம்பிக்கையை நீ ஏன் கெடுக்கின்றாய், உனக்கு நம்பிக்கை உண்டு. எரேமியாவின் புஸ்தகம் 31ஆம் அதிகாரம் 21வது வசனத்திலிருந்து நாம் வாசிப்போம். எரேமியாவின் புஸ்தகம் 31ஆம் அதிகாரம் 21வது வசனத்திலிருந்து. உனக்கு குறிப்படையாளங்களை நிறுத்து, உனக்கு தூண்களை நாட்டு, நீ நடந்த வழியாகிய பாதையின் மேல் உன் மனதை வை, இஸ்ரவேலாகிய குமாரத்தையே திரும்பு, இந்த உன்னுடைய பட்டணங்களுக்கே திரும்பு, சீர்கட்டு போன குமாரத்தியே எந்த மட்டும் விலகி திரிவாய், கர்த்தர் பூமியிலே ஒரு புதுமையை சிருஷ்டிப்பார், ஸ்திரியானவள் புருஷனை சூழ்ந்து கொள்ளுவாள், இஸ்ரவேலின் தேவனாகிய சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால். இங்கே பார்க்கின்றோம், ஆண்டவர் சொல்லுகின்றார் என்னென்றால், உனக்கு குறிப்படையாளங்களை அங்கே உனக்கு குறிப்படையாளங்களை நிறுத்து. அதாவது அங்கே தேவன் சொல்லுகின்றார், நம்முடைய வாழ்க்கையிலே நீ தோற்று போன, நீ விழுந்து போன, நீ நம்பிக்கை இழந்திருக்கின்ற, நீ சோர்ந்திருக்கின்ற அந்த காரியங்களெல்லாம் குறித்து வை. என்னென்ன விஷயத்திலே எப்படிப்பட்ட காரியங்களிலெல்லாம் நீ எப்படி இருக்கின்றாய், எப்படிப்பட்ட சூழ்நிலைகளெல்லாம் எப்படி போனாய், எப்படியெல்லாம் சோர்ந்து போனாய், எப்படியெல்லாம் நம்பிக்கை இழந்தாய், எப்படியெல்லாம் விசுவாசத்தை இழந்தாய் என்ற அந்த காரியங்களிலெல்லாம் குறிப்படையாளங்களை குறித்து வை, அடையாளப்படுத்து, அந்த வாழ்க்கையை அடையாளப்படுத்து, உனக்கு தூண்களை நாட்டு. உன்னுடைய வாழ்க்கையிலே இனி நீ எப்படி வாழ வேண்டும், நீ எப்படி இருக்க வேண்டும் என்ற தூணை நாட்டு, அதை அசைக்கப்பட விட்டு விடாதே. உன்னுடைய அதாவது நீ தேவனுக்கென்று எப்படி உன்னை ஒப்பு கொடுத்தாயோ அந்த வாழ்க்கையை நீ பின்பற்றுவதிலிருந்து உன்னுடைய வாழ்க்கை பின்னோக்கி போய்விடக்கூடாது. அந்த தூண்களை நாட்டு, நீ அதிலே உறுதியாயிரு.
இன்றைக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நீங்கள் எப்படியெல்லாம் வாழ வேண்டும் என்று விரும்புகிறீர்களோ, போராடுகிறீர்களோ, அப்படிப்பட்ட வாழ்க்கையை தூணை போல நிறுத்துங்கள். அந்த வாழ்க்கையிலிருந்து அசைந்து விடாதீர்கள். நீங்கள் தோற்று போகலாம், நீங்கள் பலவீனப்பட்டு போகலாம், நீங்கள் ஒருவேளை வீழ்ந்து கூட போகலாம். ஆனால் தூண்களை நிறுத்துங்கள். அந்த தூண்கள் உங்களுடைய வாழ்க்கையை எப்படி கட்டியெழுப்ப வேண்டும் என்கின்ற அந்த தூண்களை உங்களுக்குள்ளே நீங்கள் நிறுத்தி கொண்டு அடுத்த காரியத்தை வாசிப்போம். தூண்களை நிறுத்து. நீ நடந்த வழியாகிய பாதையின் மேல் உன் மனதை வை. நீ நடந்த வழியாகிய பாதையின் மேல் உன் மனதை வை. நீ ஆரம்பத்திலே தேவனை தேடும்படிக்கு நீ ஒப்பு கொடுத்த வாழ்க்கையிலே நீ எந்த வழியாக நடந்து போக வேண்டும், நீ எப்படி பாவத்தை ஜெயிக்க வேண்டும், தேவனுக்கு அப்படி பயந்து வாழ வேண்டும், அவருக்கு அப்படி பிரியமாய் வாழ வேண்டும், தேவனை எப்படி நேசிக்க வேண்டும் என்றெல்லாம் நீ எந்த வழியாக வந்தாயோ அந்த வழியிலே உன்னுடைய கவனத்தை வை, உன்னுடைய சிந்தை அந்த வழியிலே வை. வழியை விட்டு உன்னுடைய சிந்தைகளை திசை திருப்பி விட்டுறாதே. உனக்கு தோல்விகள் வரலாம், உனக்கு பலவீனங்கள் வரலாம், ஆனால் நீ நடந்து வந்த வழியிலே உடைய சிந்தையை வை. அடுத்தது வாசிப்போம். இஸ்ரவேலாகிய குமாரத்தியே திரும்பு, இந்த உன்னுடைய பட்டணங்களுக்கே திரும்பு. உன்னுடைய பட்டணம் எது? நம்முடைய பட்டணம் தேவன் வாசம் செய்கின்ற ஸ்தலம், தேவன் என்றென்றைக்கும் தங்கி இருக்கின்ற இந்த ஆலயம், அவருடைய பரிசுத்த நகரம். அப்படிப்பட்ட உன்னுடைய வாழ்க்கையை அந்த பட்டணத்துக்குள்ளே திருப்பு. உலகத்துக்குள்ளே கொண்டு போய் விடாதே. என்னால் வாழ முடியாதென்று பின்மாற்றம் அடைந்து விடாதே. வாழ முடியாதென்று துன்மார்க்கத்துக்குள் போய்விடாதே. வாழ முடியாதென்று உலகத்துக்குள் போய்விடாதே. வாழ முடியாதென்று தேவனை விட்டு சோரம் போய்விடாதே. உன்னுடைய பட்டணத்துக்குள் திரும்பு. நீ வாழ வேண்டிய இடம், நீ இருக்க வேண்டிய இடம், நீ தங்க வேண்டிய இடம் தேவனுடைய சமூகம், தேவன் வாசம் செய்கின்ற இடம், அவருடைய சமூகம். எப்போதும் அந்த இடத்திலே நீ அதில் வாழும்படிக்கு உன்னுடைய வாழ்க்கையை கவனமாய் வைத்துக்கொள். இவ்வாறெல்லாம் அங்கே சொல்லித்தான் அவர் சொல்லுகின்றார். சீர்கட்டு போன குமாரத்தியே திரும்பு. உன்னுடைய வாழ்க்கை சீர்கட்டு இருக்கலாம், நம்பிக்கை இழந்திருக்கலாம். சீர்கட்ட பூமியை அவர் ஒழுங்குபடுத்தினார். சீர்கட்ட மனுஷனை திரும்ப அவர் தன்னுடைய ராஜ்யத்துக்குள்ளே அழைத்தார். இவ்வாறு வாழ்விலே சீர்கட்ட எல்லாவற்றையும் அவர் மாற்றியமைத்த கர்த்தர் இப்போது சொல்லுகின்றார், சீர்கட்ட குமாரியே திரும்பு, தேவனிடத்துக்கு திரும்பு. எதிலெல்லாம் சீர்கட்டு இருக்கின்றோம், எதிலெல்லாம் நம்பிக்கை இழந்திருக்கின்றோம், எதிலெல்லாம் சோர்ந்திருக்கின்றோம், வாழ்க்கை முடிந்ததென்று முற்றுப்புள்ளி வைத்து இருக்கின்றீர்களா? சபைக்கு வந்தால் மட்டும் போதும், வேறு ஒன்றும் என்னால் செய்ய முடியாது, சபைக்கு மட்டும் போய்விட்டு வருகின்றேன் என்கின்ற அதுதான் வாழ்க்கையினுடைய நோக்கமாக இருக்கின்றதா? சீர்கட்ட வாழ்வது, சீர்கட்ட பகுதி, அதை ஒருபோதும் அதை தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே அனுமதிக்க மாட்டார். அவ்வாறு வாழ்வதற்கு தேவன் விட மாட்டார். அவர் சொல்லுகின்றார், நீ திரும்பு, தேவனிடத்து திரும்பு. வாசிப்போம். திரும்பு. சீர்கட்டு போன குமாரத்தியே, நீ எந்த மட்டும் விலகி திரிவாய்? கர்த்தர் பூமியிலே ஒரு புதுமையை சிருஷ்டிப்பார், ஸ்திரியானவள் புருஷனை சூழ்ந்து கொள்ளுவாள். இங்கே பார்க்கின்றோம், ஆண்டவர் சொல்லுகிறார், கர்த்தர் பூமியிலே ஒரு புதுமையை செய்வார். அல்லேலூயா. அவர் சொல்லுகின்றார், நீ விலகி திரியாதே, தேவ சமூகத்தை விட்டு விலகி தெரியாதே. அதுக்காக உன்னை நான் அழைக்கவில்லை. நீ சீர்கட்டு தெரியாதே, வாழ்க்கையிலே சோர்ந்து போய் இருக்காதே, தளர்ந்து போய் இருக்காதே, நம்பிக்கை இழந்து இருக்காதே, குடும்ப வாழ்க்கையிலே விரக்தியோடு இருக்காதே, விசுவாச வாழ்க்கையிலே சோர்ந்து போய் இருக்காதே, சகோதரர்களுடைய ஐக்கியத்திலேயோ அன்பிலேயோ விலகி இருக்காதே, தேவ சமூகத்தை விட்டு விலகி இருக்காதே. பாவமான ஏதோ ஒரு பலவீனம் உன்னிடத்தில் இருக்கின்றது என்கின்ற படியினாலே உன்னுடைய வாழ்க்கை இனி முடியாது என்று சொல்லி நீ அவருடைய சமூகத்தை விட்டு விலகி இருக்காதே, சீர்கட்டு போய்விடாதே. ஆண்டவர் சொல்லுகிறார், நீ சீர்கட்ட வாழ்விலே ஒருவேளை இருந்தாலும் கர்த்தர் சொல்லுகிறார், திரும்பி வா, பட்டணத்துக்கு திரும்பு. உன் வழிகளிலே, நீ நடக்க வேண்டிய வழிகளிலே உன்னுடைய கவனத்தை வை. தூண்களை நீ நிறுத்த வேண்டிய இடத்திலே உன்னுடைய வாழ்க்கையை நிறுத்து. உன்னுடைய வழிகள் எல்லாம் தேவனுக்கு முன்பாக நிலவரப்பட்டு இருக்கட்டும். திரும்பு, நான் உன்னை சீர்படுத்துவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் உன்னை ஸ்திரப்படுத்துவேன், நான் உன்னை பலப்படுத்துவேன், நான் உனக்கு சகாயம் செய்வேன். அலைந்து திரியாதே. வாழ்க்கை இன்றைக்கு நம்முடைய ஜீவியத்திலே நம்பிக்கை இழந்து அலைந்து திரிகின்றோம். ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னுடைய ஜீவியத்திலே, உன்னுடைய வாழ்க்கையிலே நான் உன்னை நிச்சயம் நாட்ட வேண்டிய இடத்திலே நாட்டுவேன், வைக்க வேண்டிய இடத்திலே வைப்பேன். அதுதான் தேவன் நம்மில் கொண்டிருக்கிற நம்பிக்கை. இந்த நம்பிக்கையிலே தேவன் மாறாதவர், அவர் அசையாதவர், அவர் வாக்குத்தத்தம் பண்ணின ஒரு உண்மை உள்ளவர். அவர் பேதுருவை சொன்னதை போல, நீ குணப்பட்ட பின்பு நீ குணப்பட முடியும். நாம் ஒவ்வொருவரும் குணப்பட முடியும். நாம் எப்பேற்பட்ட பலவீனத்தில் இருந்தாலும் ஆண்டவருடைய வார்த்தை, நீ குணப்படுவாய். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? நான் குணப்படுவேன்,
நீ குணப்படுவாய் என்று ஆண்டவர் சொன்ன வார்த்தையைப் போல இன்றைக்கு நம்மால் சொல்ல முடியுமா? எத்தனை பேர் சொல்ல முடியும்? சொல்லுங்கள், நான் குணப்படுவேன், நான் குணப்படுவேன். ஹல்லேலூயா. தேவன் அதை செய்வார். யாரா இருந்தாலும் சீர்கட்ட வாழ்விலே கூட ஒருவேளை இங்கே உட்கார்ந்திருக்கிறவர்களோட இருக்கலாம். உங்களுடைய வாழ்க்கை சீர்கட்டு, நீங்கள் விலகி இருக்கின்றீர்கள், தேவ சமூகத்திட்டு விலகி இருக்கிறீர்கள். அது உங்களுடைய அழைப்பல்ல, அதுதான் உங்களுடைய வாழ்க்கையின் முடிவல்ல. எனக்கு ஞானஸ்தானம் எடுப்பதற்கு எனக்கு தகுதி இல்லை, நான் இப்படிப்பட்ட பாவத்தை செய்து கொண்டு நான் எப்படி ஞானஸ்தானம் எடுக்க முடியும் என்றெல்லாம் எத்தனையோ பேர் மனதிலே அவ்வாறெல்லாம் இருந்து கொண்டு இன்றைக்கு சீர்கட்ட வாழ்விலே கத்தரை விட்டு விலகி உங்களை ஓடும் புளியம்பழமும் போல வைத்திருக்கின்ற வாழ்வை தேவன் விரும்பவில்லை. அவர் சொல்லுகிறார், திரும்பு, திரும்பு, உன் பட்டணத்துக்கு திரும்பு, உன்னுடைய வழிகள் எங்கேயோ அந்த வழியிலே உன்னுடைய கவனத்தை வை, உன்னுடைய வாழ்வை நான் மாற்றுவேன். உன்னை எங்கே வைக்க வேண்டுமோ அங்கே நான் வைப்பேன், உன்னை எப்படி குணப்படுத்த வேண்டுமோ அப்படி குணப்படுத்துவேன். ஆகையால் நீ சோர்ந்து போகாதே, நம்பிக்கை நீ இழந்து விடாதே, நீயாகவே முடிவெடுத்து தேவனை விட்டு சோரம் போகாதே. உற்சாகம் கொள்ளு, வைராக்கியம் கொள்ளு. அழைத்தவர் உண்மையுள்ளவர், கத்தரதை செய்வார், கத்தரதை நிறைவேற்றுவார். நாம் யாரும் கெட்டு போகாதபடிக்கு அவருடைய சமூகத்திலே எங்களை நிலைநிறுத்தும்படிக்கு வைராக்கியம் கொண்டிருக்கின்ற ஆண்டவர் நம் எல்லோருக்கும் இந்த நித்திய நம்பிக்கையை கத்தர் தந்திருக்கிறார். நானும் இந்த நம்பிக்கையை பெற்று உற்சாகப்படுகின்றேன். நான் ஆண்டவரிடத்திலே சொல்லுவேன், நான் பலவீனப்படும் போதெல்லாம் ஆண்டவரிடத்திலே நான் ஜெபிக்கும் பொழுது இந்த ஜெபத்திலே ஒரு வார்த்தை சொல்லுவேன். என்னென்றால், ஆண்டவரே என்னை நம்பும் என்று சொல்லுவேன். ஆண்டவரே, என் பலவீனத்து நிமித்தம் என்னை கைவிடாதையும், என்னுடைய வீழ்ச்சி நிமித்தம் என்னை கைவிடாதையும், என்னை நம்பும் ஆண்டவரே. நான் உமக்கு உண்மையாய் வாழுவேன், நீர் விரும்பினபடி நான் வாழுவேன், நீர் என்னை குறித்து நீர் என்ன நோக்கம் வைத்திருக்கிறீரோ அதை நான் நிறைவேற்றுவேன், என்னை நம்பும் என்று நான் ஆண்டவரிடத்திலே அடிக்கடி இவ்வாறான சூழ்நிலைகள் வரும் பொழுதெல்லாம் ஜெபத்திலே நான் சொல்லுவேன். நீங்களும் சொல்லுங்கள், என்னை நம்பும் ஆண்டவரே. நீங்கள் தோற்று போகிற வேளையெல்லாம் ஆண்டவரிடத்திலே போய் சொல்லுங்கள், என்னை நம்பும் ஆண்டவரே. நீங்கள் வீழ்த்து விட்டால் தேவனிடத்திலே சொல்லுங்கள், என்னை நம்பும் ஆண்டவரே. இவ்வாறு சீர்கட்ட ஒவ்வொரு வாழ்வையுமே சீர்படுத்தி மாற்றுகிறதான் வேதத்தினுடைய ஆரம்பத்திலிருந்து முடிவு வரைக்கும் வெளிப்படுத்தின விசேஷம் கூட. சீர்படுங்கள், சீர்படுங்கள், சபைகளை சீர்படுங்கள். அங்கும் நம்பிக்கையே கொடுக்கின்ற வார்த்தை, ஆரம்பமும் முடிவும் தேவன் நம்பிக்கையே இன்றைக்கு எங்களுடைய வாழ்க்கையில் இருக்கின்றது. ஆகையால் வாழ்க்கையை நாமளாக இழந்து விடக்கூடாது. சொல்லுங்கள், என்னை நம்பும் ஆண்டவரே என்று சொல்லுங்கள். உங்களுடைய ஜெபத்திலே சொல்லுங்கள், என்னை நம்பும் ஆண்டவரே. இவ்வாறு நீங்கள் அறிக்கையிட்டு பாருங்கள், அற்புதமாய் மாற்றுவார் கர்த்தர். நீங்கள் நினைக்க முடியாத பேதுருவை போன்று நினைக்க முடியாத அளவுக்கு உடைய வாழ்க்கையை கொண்டு செல்வார் கர்த்தர். நம்ம எல்லோரையும் அவ்வாறு ஆசீர்வதிப்பார். ஆமென். கர்த்தருடைய பரிசுநாமம் இப்படிதா. ஆண்டவர் காலை வேளையிலே உற்சாகமான ஆவியோடு அவருடைய சமூகத்தில் நிற்கும்படியாக எங்கே பேசினார். தேவனின் ஆதிமை ஸ்தோத்தரிக்கிறேன். ஆண்டவர் இந்த பூமியிலே ஒரு மனிதர்களுக்கும் ஒரு பாத்திரத்தை அங்கே வைத்திருக்கிறார். அந்த பாத்திரமானது அந்த மனிதன் அந்த பாத்திரத்தை நன்றாய் செய்து முடிப்பானுங்கிறதான நம்பிக்கையுடனேயே அங்கே தந்திருக்கிறார். இன்றைக்கு நான் அவர் எனக்கு தந்த பாத்திரத்தை நல்லபடியாக செய்து முடிக்கக்கூடிய ஒரு மனிதனாய் நிற்கிறேனா? ஆண்டவர் வைத்திருக்கிற அந்த நம்பிக்கையை நான் அங்கே அற்றுப்போய் விடாதபடிக்கு. ஏனென்றால் அன்றைக்கு இயேசு கிறிஸ்து இந்த பாத்திரம் என்னை விட்டு விலகக்கூடுமானால் அங்கே விலகட்டுமானால் என்னுடைய விருப்பத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படி ஆகட்டும் என்று கூறியது போன்று இன்றைக்கு நான் இந்த பாத்திரத்தை அங்கே மிகவும் அருமையாய் செய்து முடிக்க வேண்டும் என்கிறதான அந்த வாஞ்சியுடனே இந்த காலை வேளையில் நிற்கிறேன். பரிசுத்த ஆவியானவர் எனக்கு உதவி செய்வார் நம்பிக்கை அறிக்கை செய்கிறேன். என்னுடைய பலத்தினால் அல்ல, தேவனுடைய பலத்தினாலே ஆகும் என்றே நான் விசுவசிக்கிறேன். இன்றைக்கு என்னை நம்புமென்று சொல்லக்கூடிய அந்த வார்த்தையை இந்த காலை வேளையிலே நான் என்னுடைய இருதயத்திலே அது பொறிக்கப்பட்டதாய் வைக்கவே நானும் விரும்புகிறேன். ஒரு நாட்களில் ஏற்பட்ட ஒரு ஜீவியத்தை பரிசுத்த ஆவியானவர் தருவான் நம்பிக்கை அறிக்கை செய்கிறேன். ஆவியானவர் சபையிலே பேசின வார்த்தை என்னை அதிகமாக என்னுடைய இருதயத்தை அது தொட்டது. சீர்கட்டு போன குமாரத்தியே, எந்த மட்டும் விலகி தெரிவாய். நான் என்னுடைய பிள்ளைகளுக்கு ஒரு பெயரை வைக்கும்போது எவ்வளவு நம்பிக்கை, அந்த நேரங்களிலே நான் அந்த பெயரை நான் ஆயத்தப்படுத்தும் போது நான் முழுமையான ஒரு நம்பிக்கை கொண்டிருந்தேன். நிச்சயம் நான் அந்த பிள்ளையை தீமோத்தேயை போல, ஜோன் வெஸ்லியை போல வளர்க்க முடியும்.
அவர் அப்படித்தான் வளர வேண்டும் என்கிற 100க்கு 100 நம்பிக்கையோடு நான் அந்த பேரை நான் சூட்டினேன். அதேபோல் தான் இயேசு கிறிஸ்து பிதாவானவர் என்னை தாயின் கற்பத்திலிருந்து தெரிந்தெடுக்கும் போது அவர் எனக்கென்று ஒரு நாமத்தை அவர் தரிக்கும்போது நிச்சயம் நான் இயேசு கிறிஸ்துவாய் வாழ்வேன் என்கிற நம்பிக்கையோடு அதை செய்தார். அந்த நம்பிக்கை ஒருபோதும் நான் எப்படி என்னுடைய பிள்ளைகளுக்கு நான் வைத்த பேர் அது வீணாய் போகாது நான் விசுவாசிக்கிறேன், என்றும் விசுவாசிக்கிறேன், அன்றும் விசுவாசித்தேன். ஆனால் எப்படி நான் அதை விசுவாசிக்கிறேனோ அதைவிட 100க்கு 100 என்மேல் கரிசனையுள்ள என்னை படைத்த சிஸ்திரியாய கர்த்தர் அவர் என்னை நம்புகிறார் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். நிச்சயம் அவர் ஒரு நாள் என்னை உயர்த்துவார் விசுவாசிக்கிறேன், அறிக்கை செய்கிறேன். அறிக்கையை காத்துக்கொள்ள உனக்கு உதவிசராகுமே. தேவாவியானவர் சபையில் பேசிய வார்த்தை அதிகமாக உற்சாகத்தையும் பலனையும் கொடுத்தது. கடந்த நாட்களிலே தேவன் அங்கே நம்பிக்கையின் தேவனாய் அங்கே இருந்து தேவனை மட்டும் அங்கே நோக்கி பார்க்க முடியான அந்த இருதயம் பலனடைய முடியாது, விசுவாசிக்க முடியாது, அவர் அருகாமையில் இருக்க முடியாது, அவரை கண்காணிப்பிலே பாதுகாப்பாக இருக்க முடியான அந்த ஆவி இன்றைய நாட்களிலும் அப்பேற்பட்டான அந்த நம்பிக்கையின் தேவனாக இருந்து விசுவாசம் அங்கே குன்றி போகாபடிக்கு அங்கே கர்த்தருக்கு அங்கே தாழ்மைப்படக்கூடிய ஜீவியம் அங்கே உயர்த்த முடியான காரியம் அல்ல. அது எப்பொழுதுமே நான் தாழ்மைப்பட்டு இருக்க வேணுங்கிறான ஜாக்கப்பில் சொன்னதை போன்றான ஒரு ஆவியோடு கர்த்தருடைய சமூகத்திலே அங்கே புடம்படப்படக்கூடியான ஜீவியங்கள் நான் உத்தரவுப்பட்டது நல்லது. அதனாலே அங்கே கர்த்தருடைய பிரமாணங்களை அங்கே நான் கற்றுக்கொண்டேன் என்ற சொன்ன வார்த்தை கேட்ட பிரகாரம் இப்படிப்பட்டான சூழ்நிலைகளெல்லாம் அங்கே என்னை நானே ஆராய்ந்து பார்க்க முடியாது, என்னுடைய பெருமையான தன்மைகளை அங்கே நான் ஆராய்ந்து பார்க்க முடியாது, என்னை நானே சோதித்து பார்க்க முடியாது, என்னை நானே தாழ்த்தும்படியான கீழ்ப்படுதலுக்குள்ளே செல்லும்படியான கர்த்தருடைய சமூகத்திலே அற்பமாக எண்ணப்படக்கூடியான ஆவிக்குள்ளே கடந்து செல்லும்படியான அந்த ஜீவியத்துடைய வாழ்க்கை இன்றைய நாட்களிலும் நம்பிக்கையும் தேவன் தாமே இப்பேற்பட்டான அந்த நம்பிக்கை விசுவாசத்தையும் என்னுடைய ஜீவியத்திலும் வரக்கூடிய காலங்களிலே அது வலுவாய் அங்கே தூணாய் நிறுத்தி அங்கே அதை நிலைநிறுத்தும்படியான அந்த ஆவிகள் எந்த பலவீனங்களும் அங்கே ஆட்கொள்ளக்கூடாபடிக்கு கர்த்தருடைய சமூகத்திலே இங்கே வலுவூட்டும்படியான தேவனுடைய சமூகத்தில் இங்கே சீர்படுத்த முடியாது, குணப்படுத்த முடியான அந்த நேர்மையான ஆவிக்குள்ளே கடந்து செல்ல பரிசுத்தாவியார் அமையினை வரக்கூடிய நாட்களிலே வேற்ற பலனையும் கிருபையும் அந்த தாங்க சொல்லி விசுவாசத்தை அறிக்கை செய்யணும். அதோட நான் சோத்திரம் நம்பிக்கைக்குரியராய தேவன் நாட்களிலே சபையில் பேசிய வார்த்தை என்னுடைய வாழ்க்கையிலும் இன்னும் அவரை அதிகமாக நம்பும்படியான ஒரு உணர்வை எங்கே தந்தது. கர்த்தருடைய நாமம் மையப்படுவதாக. இன்றைக்கு என்னுடைய சுயபலத்தை என்னுடைய மாம்ச பலத்தை நம்பி வாழ்கிறான் அந்த வாழ்க்கையிலும் இன்றைக்கு தேவன் மேல் எப்படி நம்பிக்கை வைக்க வேண்டும், தேவன் என்னை எப்படி நம்ப வேண்டும் என்கிறதான இந்த விழிப்புள்ள ஒரு வார்த்தை நாட்களிலே சபையிலே கடந்து செல்லும்போது நானும் இங்கே அதிகமாய் உணர்வடைந்தேன், தெளிவடைந்தேன். இன்றைக்கு தேவன் என்மேல் வைக்கிறான நம்பிக்கை என்ன, நான் எந்த சூழ்நிலையில் எங்கே விழுந்து போனாலும் குணப்படுவாய் என்கிறதான அந்த உணர்வு, தேவன் என்மேல் வைக்கிறான அந்த உறுதியான நம்பிக்கை, நிச்சயம் என்னுடைய வாழ்விலிருந்து குணப்பட்டு வருவாய், என்னுடைய காரியங்களிலிருந்து நீ தெளிவடைவாய், என்னை விசுவாசிப்பாய் என்கிறதான என்னை குறித்தான அந்த நம்பிக்கை தேவனிடத்தில் அங்கே இருக்கும்போது இங்கே நான் சோர்ந்து போய்விடுவது அது எவ்வளோ ஒரு கீழ்த்தரமான ஒரு காரியம். இன்றைக்கு நான் எல்லாவற்றிலும் உணர்வடைகிறேன், தெளிவடைகிறேன். கர்த்தருக்கு முன்பாக அவருடைய நம்பிக்கையை காத்து கொள்ளும் பிரகாரம் நான் இன்னும் உறுதியாய் தேவன்மை நம்பிக்கை வைத்து என்னுடைய வாழ்க்கையிலே எல்லா காரியங்களிலும் குணப்பட்டு தெளிவடைந்து கர்த்தருக்குள்ளாய் வாழக்கூடியான வாழ்க்கையிலே இனிவர் நாட்கள் நடத்துவான் விசுவாச அறிக்கை செய்கிறேன். நான் அவையானவர் இந்த காலைவழியமாய் பேசின வார்த்தைக்காக அதிகமாக நன்றி செலுத்துகிறேன். அவையானவர் ஆதாமை குறித்தான காரியத்தை குறித்தும் அதில் விளைத்தான காரியங்களை குறித்தும் ஆண்டவர் பேசும்போதும் எல்லாம் எதிர்மாறாய் அவருக்குரிய காரியங்கள் அனைத்தும் தோல்வியாய் மாறி மறுபடியும் எங்களை ரட்சிக்கும்படி ஒருவர் கூட வீணாய் போகக்கூடாது என்பதற்காய் தன்னையே தியாகமாய் ஒப்பு கொடுத்து அவர் வாழ்ந்தான வாழ்க்கை இந்த பூமியில் வாழ்ந்து மறுபடியும் அவர்கள் தன்னண்டை வர வேண்டும் என்ற ஒரு அக்கறையுடனும் பாசத்துடனும் சென்றான பாதையை செல்வதற்குரிய காரியங்களை ஆண்டவர் ஆவியானவர் வெளிப்படுத்தினார். எந்த சூழ்நிலையிலும் எப்போதும் என்னுடைய ஜீவியம் முழுவதும் தேவனுக்கு முன்பாய் தாழ்மையிலும் அவருடைய வைத்தான நம்பிக்கையிலும் எப்போதெல்லாம் நான் அவரை கொண்டான விசுவாசத்தில் நிலைத்திருக்கிறேனோ எல்லா ஜீவியத்திலுமே நான் தேவனுக்கு முன்பாய் நான் எப்போதுமே உண்மையாய் வாழ முடியும். எந்த சூழ்நிலையெல்லாம் நம்பிக்கையானது இழந்து என்னை வாழ முடியாது, இனி என்ன வாழ்க்கை என்பது கொண்டு என் வாழ்க்கையை நான் மாய்த்து நான் உலகத்துக்குள்ளாய் போகும்போது முழுவதுமாய் என்னுடைய ஆவி ஆத்மா சரீரம் முழுவதுமே தேவனுக்குரியதாய் அல்லாது
சுவாசக்குரிய காரியங்களுக்குள்ளாய் கொண்டு போகும் என்பதை ஆவியானவர் எச்சரிப்பு மூலமாய் பேசினார். இந்த வார்த்தைக்குள்ளாக நான் பயப்படுகிறேன். எப்போதுமே என்னுடைய ஈவியம் முழுவதும் இந்த பூமியிலே வாழும் நாட்கள் முழுவதுமே தேவனுக்கென்று அவருடைய சித்தத்தை நான் நிறைவேற்றினவனாய், அவருடைய கீழ்ப்படிதலுக்குள்ளாய் நான் எப்போதும் உண்மை உள்ளவனாய் இருந்து அவருடைய பாதையிலே தொடர்ந்து பயணிக்கவும், எல்லா சூழ்நிலையிலும் எந்த சூழ்நிலையிலும் எவ்வளவுதான் காரியங்கள் நடந்தாலும், எவ்வளவுதான் சூழ்நிலை வந்தாலும் தேவனை பற்றி கொண்டான விசுவாசத்தில் நிலைத்திருந்து அவர் காட்டிய பாதையிலே தொடர்ந்து பயணிக்க எப்போதும் என்னுடைய ஜீவியத்தை அவருடைய நம்பிக்கையை நான் ஒருபோதுமே வீணாக்கி விடாதபடி நிச்சயம் வாழ்வேன் என்று சொல்ல நம்பிக்கையை தைரியத்தையும் தந்திருக்கிறார். அந்த நம்பிக்கைக்குள்ளே நான் கடந்து சென்ற என் வாழ்க்கையை தொடர்ந்து பயணிக்க ஆவியான உதவி செய்வார்னு சபையில் அறிக்கையிடுகிறேன். தேவனுடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். தேவன் காலையிலே பேசின வார்த்தைக்காக நான் தேவனுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். முதலாவதாய் நான் இந்த வழியிலே கடந்த நாட்களிலே நான் என்னுடைய இதயத்திலே என்னுடைய சகோதரர்கள் மத்தியிலே நான் என்னுடைய இதயத்திலே கொண்டான அந்த உறுப்புகள், அந்த அவர்கள் செய்தான ஒரு சில காரியங்கள் நிமித்தம் நான் அவர்கள் சமாதானமாய் போய் அவர்கள் மன்னிப்பு கேட்டும் என்னுடைய இதயம் அவர்களை அந்த ஏற்றுக்கொள்ளாத அந்த ஒரு நிலை கடந்த நாட்களில் என்னிடத்திலே காணப்பட்டது. தேவன் எனக்கு கடந்த நாட்களிலே தேவன் அதை எனக்கு உணர்த்தியிருந்தால் நானும் அவனிடத்திலே நான் மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன். என்னுடைய இருதயத்திலே தேவன் இன்றைய நாட்களிலும் தேவன் பேசியான அந்த காரியத்தை போல இன்றைக்கு நான் அந்த தேவனுடைய அந்த அவருடைய வாழ்க்கை அந்த ஆழமற்றதாயும் கிறிஸ்தியனுடைய வாழ்க்கை ஆழமற்றதாயும் வெறுமையாம் இருப்பதற்குரிய காரணத்தை தேவன் காலை வேளையை தேவன் பேசியிருந்தார். நானும் உணர்ந்த வாய்ப்புடைய வாஞ்சிக்கிறேன். என்னுடைய இருதயத்திலே நான் இன்றைக்கு தேவனை அந்த கனவீனப்படுத்தி கொண்டு வாழ்ந்தான் அந்த நாட்களை தான் தேவன் எனக்கு காலை வேளையிலே காட்டியிருந்தார். எந்தளவுக்கு நான் அவரை கனவீனப்படுத்தி இருக்கிறேன், அவர் எந்தளவுக்கு அவர் மனம் போயிருப்பார் என்பதை குறித்து நான் இந்த நாட்களிலே சிந்தித்தவனாய்த்தான் இருந்தேன். இன்றைக்கு தேவன் பேசான அந்த வார்த்தை மூலம் தேவன் என்மேல் நம்பிக்கை அவர் இதுவரைக்கும் அவர் என்மேல் அவர் நம்பிக்கை வைத்திருக்கின்றார். ஆனால் நான் தான் என்னுடைய இருதயத்திலே அந்த காரியங்களை சரி செய்ய வேண்டும் என்பதை குறித்து தேவன் இந்த காலைகளிலே பேசியிருந்தார். இன்றைக்கு நான் என்னுடைய சுயத்தை எந்த அளவுக்கு நான் செலவு செய்கிறேனோ அந்த அளவுக்கு நான் தேவனை கிட்டி சேருகின்றான் அந்த வாழ்க்கை உள்ளாய் போக முடியும். தேவன் என்மேல் வைத்தான அந்த நம்பிக்கை அவர் இதுவரைக்கும் அவர் வைத்திருக்கிறார். நான் வருகின்ற நாட்களிலும் என்னுடைய தேவன் என்னுள் வாசம் பண்ணுகிறதற்கு நான் என்னுடைய இருதயத்தை எந்தளவுக்கு அதை சுத்தமுள்ளதாயும் அது அவர் தங்கும் ஆலயமாய் அந்தளவுக்கு அது சுத்தமுள்ளதாக இருக்கும் என்பதை குறித்து வருகின்றான நாட்களிலும் நான் இருதயத்தை ஸ்திரப்படுத்தி தேவனுக்கு ஏற்றபடி வாழவே வாஞ்சிக்கிறேன். வருகின்ற நாட்களிலும் தேவன் என்னையும் அந்த சாயலென்பது அதாவது தேவன் இன்று பேசினதை போல அந்த தேவ தயவு நீ குணப்படும்படி உன்னை ஏவுகிறது என்பதைப் போல அவருடைய தயவுக்காய் நான் தேவனிடத்திலே நன்றி செலுத்துகிறேன். சபையாரிடத்திலும் தேவனிடத்திலும் நான் கடந்த நாட்களிலே இருந்தான அந்த காரியங்களுக்குள்ளாய் தேவனிடத்திலே மன்னிப்பு கேட்கிறேன். வருகின்ற நாட்களிலும் தேவன் அவருடைய வாழ்க்கைக்குள்ளாய் என்னையும் முழுவதுமாய் அவர் என்னையும் ஏற்றுக்கொண்டு வருகின்ற நாட்களிலும் அவர் என்னை நடத்துவார் என்று விசுவாசத்தோடு அறிக்கை செய்கிறேன். அறிக்கையை காத்துக்கொள்ள தேவன் உதவியாராக. தேவன் சகோதர வார்த்தைக்காய் தேவன் எதையும் சோதரிக்கின்றேன். தேவன் ஆதியிலே இருந்து நம்பிக்கை வைத்தான அந்த வாழ்க்கையிலே ஒரு விரக்திகளையும் ஒரு வேதனையும் கண்டான அந்த தேவன், ஆனால் மறுபடியும் அதை கட்டியெழுப்ப வேண்டும் என்று சொல்லி ஒரு ஆர்வம் கொண்டான அந்த தேவன் என்னை நோக்கி கேட்கின்றான ஒரு சத்தமெல்லாம் பட்டணத்துக்கு திரும்பு என்று சொல்கிறான அந்த வாழ்க்கை. ஒரு மனிதன் வாழ்க்கையிலே அவனுடைய வாழ்க்கையில் எல்லா நம்பிக்கை இழந்து போகின்றான வாழ்க்கையில் எவ்வளோ கஷ்டங்களையும் துன்பங்களையும் ஒரு வேதனைகளையும் மனித வாழ்க்கையில் அவன் அடைகின்றான். அவன் எவ்வளவாக சஞ்சலப்படுகின்றான். ஆனால் என் நிமித்தம் தேவன் மறுபடியும் அந்த திரும்புகின்றான் அந்த வாழ்க்கையிலே சஞ்சலப்படாத அந்த நிலையும் மனமூழ்ச்சியுள்ள அந்த வாழ்க்கையிலே தேவன் என்னை சொல்கின்றான காரியமெல்லாம் பட்டணத்துக்கு திரும்புகின்றான அந்த காரியங்கள். நான் அதை திரும்பும் பொழுது தேவன் எனக்காக எதையும் செய்து முடிப்பார் என்று சொல்லி இந்த காலவழியிலே கூறியிருக்கின்றார். என்னுடைய பிரயாசமானது நான் நிற்கின்றான அந்த வாழ்க்கையிலே திரும்புகின்றான் அந்த பாதையிலே சோர்ந்து விடாதபடி திறந்து விடாதபடி எந்தெந்த காரியங்களை நான் குறித்து வைக்க வேண்டும் அந்த காரியங்களை குறித்து வைத்து நடக்கின்றான் அந்த வாழ்க்கையிலே தேவன் அவருக்களாக நான் பிரயாசப்படும் பொழுது தேவன் எல்லா விதமான சூழ்நிலையிலிருந்தும் என்ன பலவீனமாக இருந்தாலும் சரி, சோர்வுகளாக இருந்தாலும் சரி,
பாவமான காரியங்களாக இருந்தாலும் சரி, நான் அவருக்காக அந்த பட்டணத்துக்கு திரும்புகின்றான் அந்த வாழ்க்கையிலே தேவன் அந்த நாட்களிலே எனக்கும் ஒரு விடுதலை தந்து நடத்துவான் என்று தேவ சமத்துக்கு முன்னால் அறிக்கை செய்கிறேன். என் அறிக்கை காத்துக்களை தேவன் உதவி செய்கிறான். கர்த்தருடைய பரிசுநாமத்து ஸ்தோத்திரம். தேவன் காலை வேளையிலே பேசியான நம்பிக்கை ஊட்டத்தக்கதற்கு ஏதுவான தேவனுடைய வார்த்தைக்காக தேவனை அதிகமாக நன்றி செலுத்துகிறேன். இன்றைக்கு தேவன் என் மீது கொண்டான அந்த நம்பிக்கை இன்றைக்கு அங்கே குறைபட்டு அந்த நம்பிக்கையிலே தேவன் என் மீது கொண்டான அந்த நம்பிக்கையிலே நான் அங்கே குறைவுள்ளவனாய் நிற்கும் பொழுது மறுபடியுமாய் தேவன் என்னை அவருடைய சமூகத்திலே நிலைநிறுத்தும்படிக்கு எவ்வளவு என் மீது நம்பிக்கை கொண்டவராய் நிற்கிறார் என்றான அந்த அன்பு நிறைந்தான தேவனுடைய அந்த அன்பை இன்றைக்கு காலை வேளையிலே ருசிவாக்கும்படிக்கு தேவன் பேசினான ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தைக்காக தேவன் அதிகமாக நன்றி செலுத்துகிறேன். காலைதோறும் அவருடைய அந்த புது கிருபையினாலே என்னை நிலைநிறுத்தி வைத்திருக்கிறான். அந்த தேவனுடைய அன்பு இன்றைக்கு நான் விலவீனமான ஒரு சூழ்நிலையிலே நான் விழுந்து என்னால் முடியாது என்றான் அந்த சூழ்நிலையிலும் அவருடைய கரங்கள் என்னை அரவணைக்கிறதான அந்த என் மீது கொண்டான நம்பிக்கை நிமித்தம் அவர் என்னை மறுபடியுமாய் அவருடைய சமூகத்திலே வைத்து இரக்கம் பாராட்டுகிறான். அந்த அவருடைய அன்புக்காய் தேவனை அதிகமாக நன்றி செலுத்துகிறேன். இன்றைக்கு தேவன் தருகிறான அந்த இரண்டாம் வாய்ப்பு சொல்லத்தக்கதுக்கு ஏதுவான அந்த வாழ்க்கையிலே என்னுடைய ஜீவியத்திலே அந்த இரண்டாம் வாய்ப்பை பெற்றுக்கொண்டு வாழுகிறான். அந்த வாழ்க்கையிலே தேவனுக்கு நான் உண்மையுள்ள ஒரு மனுஷனாய் தேவனை நம்புகிறதான ஒரு மனுஷனாய் நிற்கிறேனா. இன்றைக்கு என்னுடைய வாழ்க்கையிலே உருகலந்தான அந்த வாழ்க்கையிலே உருமாற்ற வல்லவராக இருக்கிறதான அந்த பரலோக தகப்பன் இன்றைக்கு எல்லா சூழ்நிலையிலும் அவர் என்னை நோக்கி பார்க்கிறதான ஒரு மனுஷனாக இருக்கிறார். இன்றைக்கு அந்த வாழ்க்கையிலே நம்பிக்கையை ஊட்டி என்னை மறுபடியுமாய் அவருடைய சமூகத்திலே அவரோடு கொண்டான அந்த ஐக்கியத்திலே அவர் அழைத்தான அந்த அழைப்பிலே நிலைத்திருக்கும்படிக்கு என்னை நடத்துகிறான அந்த பரலோக தகப்பனை இன்றைக்கு நான் எந்தளவாய் நான் விசுவாசத்தோடு நம்பிக்கை கொண்டவனாய் அந்த சூழ்நிலையிலே நான் தோற்று போகிறான் அந்த வேளையிலே என்னை தோற்க விடாதபடிக்கு அவர் என்னைக்கு இன்றைக்கு இளைப்பாறுதல் தந்து சோர்ந்து போகாதபடிக்கு என்னை பாதுகாக்க வல்லவராய் இருக்கிறதான அந்த தேவனை நான் எந்தளவாய் நம்பிக்கை கொண்டு வாழுகிறேன், விசுவாசம் கொண்டு வாழுகிறேன் என்றான் அந்த வாழ்க்கையிலே தான் நான் இன்றைக்கு சோர்ந்து போகிறான் அந்த வேளையிலே மறுபடியுமாய் நான் ஜெயங்கொண்டவனாய் நான் தேவனுடைய சமூகத்திலே இவ்வாறு இருந்தேனோ அதே நிலையை நான் மறுபடியுமாய் நான் அங்கே பெற்றுக்கொண்டவனாய் தேவனை மயப்படுத்தி வாழுகிறான் அந்த வாழ்க்கையிலே வாழ முடியும் என்றான் அந்த காரியங்களை தேவன் கடந்த இந்த காலை வேளையிலே என்னோடு இடைப்பட்டு பேசினார். தேவனை அதிகமாக நன்றி செலுத்துகிறேன். கடந்த நாட்களிலும் தேவன் ஒரு காரியங்கள் நிமித்திலே நான் சோர்ந்து போனான ஒரு சூழ்நிலையிலே அந்த காரியங்கள் நிமித்தம் தேவனுடைய சமூகத்திலே நிற்பதற்கு அதிலே நான் குறைபட்டான ஒரு மனுஷனாய் நின்ற வேளையிலே தேவன் காலை வேளையிலே பேசினான் அந்த வார்த்தை என்னை அதீதமாக உற்சாகப்படுத்தியது. தேவனை அதிகமாக நன்றி செலுத்துகிறேன். வருகிற நாட்களிலும் தேவன் என்னை நம்புவார் என்றான அந்த விசுவாசம் கொண்டவனாய் என்னுடைய பலவீனங்களிலே நான் தோற்று போய்விட்டேன் என்றான அந்த அவிசுவாசம் கொண்டவனாய் மனுஷனுக்கு ஏற்றான அந்த சிந்தை கொண்டவனாய் என்னுடைய ஜீவியத்தை நான் வீழ்ச்சிக்குள்ளாய் அதை நான் அமிழ்த்தி விடாதபடிக்கு என்னுடைய ஜீவியத்திலே தேவன் என்னை காண்கின்றார். தேவன் என்னை அன்பு கூறுகிறார். அவர் என்னை என் மீது நம்பிக்கை கொள்ள வாஞ்சியாக இருக்கிறார் என்றான் அந்த நம்பிக்கையோடு அவர் சமூகத்திலே எப்பொழுது நின்று தேவனை எல்லா சூழ்நிலையை மயப்படுத்தி வாழ பரிசுத்தாவியானவர் நாட்கள் என்னை நடத்துவாராக.